ஹலோ பசங்களா, வெரி குட் மார்னிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டாபிக்ல இருந்து டாப் 10 கொஷின்ஸ் வந்து இந்த போர்டு எக்ஸாமுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஸோ லாஸ்ட் 3 இயர் பேப்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நாம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஸோ அதனால ஸ்டேட்யூனா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த செஷன் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? அதை அப்டேட் பண்ணுங்க கண்ணா. ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க உங்க சைட்ல இருந்து. ஹாய் செல்வி, ஃபர்ஸ்ட் லைக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாபிக் உள்ள போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி? ஓகே. ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு? அப்டேட் பண்ணுங்கண்ணா. என்னோட வாய்ஸ் கேக்குதா? சே எஸ் ஆர் நோ? வாய்ஸ் கிளியர் தானே? ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாமா? கவனிங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு சாப்டர் வந்து பெண்டிங் வச்சிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ண போறோம். சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஹாய் ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், ரெடியா இருக்கீங்களா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? சே எஸ் ஆர் நோ? ஹாய். ஸோ புதுசா இருக்கீங்க, யாருப்பா அது? ஓகே. எஸ், டாபிக் உள்ள போலாம். கவனிங்க. ஓகே. அண்ட் நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா, ஹாய் நிமிஷா. ஓகே வெரி குட் மார்னிங் கண்ணா. குட் மார்னிங். ஓகே, குட் மார்னிங் கண்ணா. குட் மார்னிங். ஓகே, இப்போ நாம டாபிக் உள்ள போலாம். உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம Xylemல ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாரும் வந்து 12th முடிக்க போறீங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நீட் எக்ஸாம் ஏதாவது எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 30 days ப்ரோக்ராம் ஸோ ஜாயின் பண்ணி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. 30 days ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க லைட்டா யோசிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3999. சரியா? ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் வந்து எடுத்துக்கலாம். காட் இட்? ஸோ இல்ல சார் ஆஃப்லைனா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் சேம் 30 days ப்ரோக்ராம் தான். ஸோ வரப்போற March 27th இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நீங்க வீடியோ கிளாஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாம அடிஷனலா வீடியோ கிளாஸஸும் இது மூலமாகவும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். காட் இட்? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க நீங்க பாக்குறது இந்த இயர் நம்ம Xylemல படிச்சு பாஸ் பண்ண 50+ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இப்போ மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ ஒன்ஸ் அகைன் மொபைல் நம்பர் வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் என்கொயரிஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? பசங்களா ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு நேரம் போகும்னா ஒரு 2.5 to 3 hours வந்து இந்த செஷன் போகுது. சரிங்களா? ஸோ அதனால என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. இல்ல எத்தனை பேர் வந்து என் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஸோ ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். சரியா? என் கூட சேர்ந்து 3 hours டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? 1 by 1. ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? The mean and standard deviation of a binomial variate x are respectively 6 and 2. ஸோ அப்ப இந்த binomial variation இருக்கு இல்லையா, அதனோட mean and standard deviation கொடுத்துட்டாங்க. ஸோ mean அப்படிங்கிறது வந்து 6, standard deviation அப்படிங்கிறது வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்க வந்து P of x is equal to 3 இதுக்கு என்ன வரும் அப்படின்ற, இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது P of x greater than or equal to 2 ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம given டேட்டா வந்து எடுத்து எழுதிக்கலாம். கவனிங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இயர் மீன். இந்த பைனாமியல் வேரியேஷன்ல மீன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மீன் இஸ் ஈக்குவல் டு வாட்? NP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? n into p. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோ. இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் 1. ஸோ அடுத்தது பாருங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்னப்பா வேல்யூ?
ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ யாராவது சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இன் பைனாமியல்? ஸோ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQ. சரியா? இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா வரும்? NPQ தட் இஸ் ஈக்குவல் டு 4னு வரும். சரியா? இது வந்து ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கோ. இது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 கொண்டு வந்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? நவ் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் equation 1 in equation 2. equation 1 கொண்டு போயிட்டு equation 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். equation 2 என்ன? NPQ that is equal to 4 னு சொன்னோம். இப்போ இந்த NP க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கணும்? இங்க பாருங்க equation 1ல என்ன இருக்கு? 6 அப்படின்னு இருக்கு. அந்த 6 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடு. சோ அப்ப இதுக்கு பதிலா 6 அப்படின்றதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? இதுக்கு பதிலா 6 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்ப 6Q that is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப Q கான வேல்யூ என்ன வருது? 4/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ Q is equal to 2/3. Q is equal to 2/3. பசங்களா புரிஞ்சுதா எப்படி Q கான வேல்யூ கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு? ஸோ அப்டேட் பண்ணுங்க. எஸ், Q is equal to 2/3. தட்ஸ் கரெக்ட். வெரி குட் கண்ணா. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வந்து P. ஸோ P அப்படிங்கிறது என்ன? P is equal to 1 minus Q. கரெக்ட் தானே? P is equal to 1 minus Q. அப்போ 1லேருந்து இந்த 2/3 சப்ட்ராக்ட் பண்ணிடு. 1லேருந்து 2/3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1/3 அப்படின்னு வரும். இதுதான் என்ன அப்படின்னா P கான வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு P. ஸோ கண்ணா புரிஞ்சுதா? இப்போ P என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம், அந்த Q என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? N வந்து என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த P அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணு. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து N வந்து என்னன்றது கிடைச்சிடும். ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்க, NP is equal to 6னு இருக்கா? அதில் P அப்படிங்கிறது வந்து நம்ம 1/3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/3 that is equal to 6. சரியா? ஸோ இப்போ 3 ரைட் சைடில் கொண்டு போனால் N is equal to என்ன வருது நமக்கு? 18 அப்படின்னு வருது. ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? இப்போ N வந்து என்னன்றதும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் X success in N number of trials. That is, இதுக்கு என்ன ஃபார்முலா? P of capital X that is equal to small x. ஸோ எடுத்துக்கோங்க, இதுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா NCX P power X into Q power N minus X. கரெக்ட் தானே? ஸோ இது வந்து பைனாமியல் தியரத்துக்கான ஃபார்முலா தானே? ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன? X is equal to 0, 1, 2 அப்படின்ட்டு அப் டு N வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு போய் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா பாருங்க. எஸ் சார், டுமாரோ ஈவினிங் என்ன சொல்கிறீங்க? ஃபைல் டுமாரோ ஈவினிங் சென்ட் பண்ணிட்டா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெதுவாக சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து எழுதி உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? கண்ணா வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 1, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ கிளியரா இருக்கா? ஸோ இதில் P of capital X that is equal to small x that is equal to 18cx. P அப்படிங்கிறது 1/3 power x and Q அப்படிங்கிறது 2/3 n minus x. nங்கிறது வந்து 18. சரியா? 18 minus x. கிளியரா இருக்கப்பா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. காட் இட்? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து P of x is equal to 3. P of x is equal to 3 என்னன்றது கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2. P of x is equal to 3. ஸோ x is equal to 3 அப்படின்னா இந்த மேல இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவேஷன் 2னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2ல இந்த x வருது இல்லையா, ஸ்மால் x, அந்த இடத்துல வந்து 3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் சம் வேல்யூ. சரியா? ஸோ அது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So therefore P of capital X that is equal to 3. Then 18C3, 18C3, 1 by 3 power 3, 1 by 3 power 3, 2 by 3 power 18 minus 3. 18 minus 3 என்ன வரும் 15. சரியா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ண முடியுமா? ஸோ சிம்பிளை பண்ண வேண்டாம், இதோட விட்டுலாம். ஏன் அப்படின்னா பவர் வந்து 15 வரைக்கும் போகுது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? 2 by 3 அதனுடைய பவர் வந்து 15 வரைக்கும் போகுது. 2 power 15, 3 power 15 இதெல்லாம் பெரிய நம்பராக வரும். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ கிளியரா இருக்கா? இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நமக்கு தேர்ட் கொஸ்டின் வந்து P of x that is greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ P of x, எஸ் நான் சாப்பிட்டாச்சு கண்ணா, சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. ஸோ ரொம்ப பாசக்கார பிள்ளைங்களா இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். நம்ம தேர்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? P of x that is greater than or equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. greater than or equal to 2 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ which is equal to 1 minus P of x that is less than 2 எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 minus P of x less than 2க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ less than 2னா என்னென்ன வரும்? ஸோ பாருங்க 1 minus, ஸோ இதில் P of x is equal to 0 அப்படிங்கிறது வரும், பிளஸ் P of x is equal to 1 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதனுடைய சம்மேஷன் தான் என்ன அப்படின்னா P of x less than 2 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதை கண்டுபிடிச்சணும், அப்புறம் x is equal to 1 அப்படின்னு எடுத்துட்டு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? 1 மைனஸ், ஸோ இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் 2ல எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்துக்கோங்க. எக்ஸ் வரக்கூடிய இடத்துல 0 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 18C0. ஸோ அடுத்தது பாருங்க 1 by 3 power 0, 1 by 3 power 0. அடுத்தது 2 by 3 power 18 minus 0னா 18 தான். சரிங்களா? ஸோ பிளஸ் அடுத்தது பாருங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 நாம எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஸ்மால் எக்ஸ் வரக்கூடிய இடத்துல. ஸோ அப்போ 18C1, 1 by 3 power 1. ஸோ அடுத்தது 2 by 3 power 18 minus 1 அப்படின்னா 17 அப்படின்னு வரும். 17 அப்படின்னு வரும். ஸோ பசங்களா புரிஞ்சுதா பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம், இதோட அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணால் அது ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் P of x that is greater than or equal to 2. ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்க பாருங்க. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க். சரியா? ஸோ அடுத்தது போவோமா? மார்க் டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா? சூப்பர் பாரத். ஈஸியா இருந்ததா? சரியா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஈஸியா தானே இருந்தது? யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? ஓகே கண்ணா, இங்க பாரு, இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அப்படிங்கிறது வந்து NP அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQன்னு சொல்வோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ NPQ is equal to 4ன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? NP தானே. அப்ப NP மட்டும் கட் பண்ணிட்டு NPக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம்? 6ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்ப 6Q is equal to 4ன்னு வருதா? 6Q is equal to 4ன்னு வருதா? அப்ப Q is equal to என்ன வரும் உங்களுக்கு? 2 by 3 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் Q வந்து 2 by 3னா P அப்படிங்கிறது என்ன? 1 minus Q, that is 1 minus 2 by 3 which is 1 by 3 அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இந்த 1 by 3 அப்படிங்கிற இந்த Pக்கான வேல்யூவை கொண்டு போயிட்டு இப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஈக்குவேஷன் 1 இதுதானே? NP is equal to 6. சரியா? இந்த இடத்துல Pக்கு பதிலாக 1 by 3ங்கிறத சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா Nக்கான வேல்யூ வந்துடும் உங்களுக்கு. ஸோ Nக்கான வேல்யூ பாருங்க. ஸோ இந்த 3 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 18 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் சக்சஸ் ஃபார் n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க? P of x is equal to x, NCx, P power x, Q power n minus x. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலால கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த n அப்படிங்கிறதையும் P அப்படிங்கிறதையும் Q அப்படிங்கிறதையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுல எக்ஸுக்கு பதிலாக 3 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 3 வரும், இங்க 3 வரும், இங்க 3 வரும். ஸோ அதே வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க?
P of x greater than or equal to 2. Greater than or equal to 2 னா 2 ஓட பெருசு இருக்குது. Which means 2 ல இருந்து அது வந்து எது வரைக்கும் போகும்? 18 வரைக்கும் போகும். சரிங்களா? சோ அப்ப 2 3 4 5 அப்படி 18 வரைக்கும் போகல. அது ரொம்ப லென்த்தியான வேலை. சோ அது வந்து கஷ்டம் நமக்கு. சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா 1 minus p of x less than 2 ன்னு எடுக்க போறோம். சரிங்களா? சோ 1 ல இருந்து ஏனா ஓவராலா ப்ராபபிலிட்டின்றது என்ன ப்ராபபிலிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 தான். சரிங்களா? அதனால 1 ல இருந்து இந்த p of x less than 2 சப்ட்ராக்ட் பண்ணா that is equivalent to p of x greater than or equal to 2. சோ அப்ப x less than 2 னா என்ன வரும்? நமக்கு p of x is equal to 0ங்கற வேல்யூ வரும் and p of x is equal to 1 அப்படிங்கற வேல்யூ வரும். இது ரெண்டும் சேர்ந்ததா p of x less than 2. சோ அப்ப இது வந்து கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால. இது வந்து x க்கு பதிலா ஸ்மால் x க்கு பதிலா நம்ம 0 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? அதே மாதிரி x க்கு பதிலா இங்க 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா வந்து நம்ம இத கண்டுபிடிச்சிட முடியும். இவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? யாருக்கு புரியல? சோ யாருக்கு புரியாம இருக்கு? அப்டேட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா இது வரைக்கும்? Got it? ஓகே. சோ அடுத்து பார்க்கலாம்னா क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நமக்கு இந்த இடத்துல. எஸ். ஓகே. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? 3 fair coins are tossed simultaneously. Find the probability mass function for the number of heads occurred. சோ அப்ப மொத்தம் வந்து 3 காயின்ஸ் வந்து சேம் டைம்ல வந்து டாஸ் பண்றாங்க. சோ அப்ப நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரும் அதை எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல. சாம்பிள் ஸ்பேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மூணுமே ட்ரைலா இருக்கலாம், மூணுமே வந்து டெய்லா இருக்கலாம், ரெண்டு டெய்ல் ஒரு ஹெட் அப்படின்னு வரலாம். சோ ஒரு ஹெட் ரெண்டு டெய்ல் அப்படின்னு வரலாம். சோ அல்லது ஒரு ஹெட் டெய்ல் ஹெட் அப்படின்னு வரலாம், டெய்ல் அப்படின்னு வரலாம். சோ இல்ல எல்லாமே வந்து ஹெட்டா இருக்கலாம். சரிங்களா? சோ இல்ல ரெண்டு ஹெட் ஒரு டெய்ல் அப்படின்னு வரலாம். சோ இல்ல வேற எப்படி வரலாம்? ஒரு டெய்ல் ரெண்டு ஹெட் அப்படின்னு வரலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் ஹெட் டெய்ல் ஹெட் இந்த மாதிரி வரலாம். சோ டோட்டலா எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? சோ அப்ப 8 அவுட்கம்ஸ் வருது. அப்ப n of s is equal to 8. n of s is equal to 8. கிளியரா இருக்கா? சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க? find the probability mass function for number of heads occurred. number of heads occurred அப்படினா அதுக்கான probability mass function என்ன வரும்? இதுல நாம random variable வந்து டிஃபைன் பண்ணணும். random variable வந்து பாருங்க. சோ நமக்கு random variable என்னன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. சோ random variable நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம், which is number of heads occurred. number of heads occurred இதுதான் நம்மளுடைய random variable x அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அப்ப heads வந்து என்ன occur ஆகலாம் அப்படினா ஒன்னு வந்து பாருங்க values of random variable x, values of random variable x என்ன வரும்? 0 heads occurred அந்த மாதிரி வரலாம், இல்ல ஒரே ஒரு ஹெட் வந்து அக்கர் ஆகலாம், இல்ல ரெண்டு ஹெட் வந்து அக்கர் ஆகலாம், இல்ல மூணு ஹெட் வந்து அக்கர் ஆகலாம். இதுதான் நம்மளுடைய ரேண்டம் வேரியபிள். சோ பசங்களா இதுவரை கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சதா இது வரைக்கும்? சோ இப்ப நம்பர் ஆஃப் அதாவது ரேண்டம் வேரியபிள் உடைய வேல்யூஸ் வந்து 0 1 2 3 இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. சரியா? சோ அடுத்து எப்படி சால்வ் பண்ணனும் அப்படி நான் அப்டேட் பண்றேன். கவனி. எஸ். சோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் வந்து p of x is equal to 0. ஏனா ரேண்டம் வேரியபிள் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். சோ அப்போ p of x is equal to 0 கண்டுபிடிக்கணும். p of x is equal to 1 எடுத்துக்கணும், p of x is equal to 2 எடுத்துக்கணும், and p of x is equal to 3 எடுத்துக்கணும். சரியா? Got it? சோ அப்ப பாருங்க ப்ராபபிலிட்டி என்ன வரும்? நமக்கு 0 heads occurred. அப்ப heads எதுமே இல்ல. அப்ப எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? tails ஆ இருக்கும். சரிங்களா? சோ அப்ப 0 heads occurred அப்படினா எல்லாமே everything is tail. அப்ப ஒரே ஒரு பாசிபிள் அவுட்கம் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு பாசிபிள் அவுட்கம் மட்டும் தான், அதாவது எல்லாமே tail. சோ இதுல மட்டும் தான் நமக்கு என்ன வரும்? 0 heads occurred அப்படினு வரும். அப்ப நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 1 தான் out of 8. சரிங்களா? சோ ஃபேவரபிள் அவுட்கம் பாருங்க only 1 out of 8. 8ங்கிறது எதை மீன் பண்ணுது? இந்த 8ங்கிறது எதை மீன் பண்ணுது? n of s. இந்த 1ங்கிறது என்ன மீன் பண்ணுது? 0 number of heads. 0 number of heads occurred. அதாவது ஃபேவரபிள் அவுட்கம். சரியா கண்ணா? சோ கிளியரா இருக்கா? சோ அதாவது எதை மீன் பண்ணுனா எல்லாமே டெய்ல் அப்படிங்கறத மீன் பண்ணுது. கிளியரா? இதே மாதிரி பாருங்க only 1 head occurred அப்படிங்கறது எத்தனை வரும் பாருங்க. only 1 head இது வரும். சோ இந்த இடத்துல only 1 head, இந்த இடத்துல only 1 head. சோ இந்த இடத்துல பாருங்க வேற எங்க இருக்கு? only 1 head. சோ இது மூணு மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. சரிங்களா? சோ அப்ப out of 8 க்கு இந்த மூணு மட்டும் தான் only 1 head occurred இருக்கு. அப்ப 3/8 அப்படினு வரும் இதுக்கு ஆன்சர். கிளியரா இருக்கா? சோ அடுத்து பாருங்க 2 heads occurred. 2 heads occurredனா என்னென்ன வரும் பாருங்க நமக்கு. சோ இந்த இடத்துல 2 heads இருக்கா? அப்புறம் இந்த இடத்துல 2 heads இருக்கா?
அண்ட் இந்த இடத்துல 2 இருக்கா, அப்ப 2 occurred, அதுவும் வந்து 3 chances தான் இருக்கு out of 8. சரியா? சோ அப்போ இதுக்கு என்ன வரும் நமக்கு ஆன்சர் 3/8 அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா? சோ அடுத்து பாருங்க, எல்லாமே 8 இருக்கணும். சோ x is equal to 3 ன்னு சொல்லிருக்காங்க. all the 3 are 8. சோ அப்ப all the 3 are 8 அப்படினா இது மட்டும் தான் சான்ஸ். இது மட்டும் தான் சான்ஸ். எல்லாமே 8 அப்படினா ஒரே ஒரு சான்ஸ் தான். சோ அப்ப out of 8 ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான், எல்லாமே வந்து நமக்கு 8 வரும். கிளியரா இருக்கா? சோ இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். சோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சோ இதுக்கான டேபிள் வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க. சோ எடுத்துக்கோங்க, என்ன வரும் பாருங்க. சோ டேபிள் டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் x, that is 0x, 1x, 2x and 3x. சரியா? சோ அடுத்தது கீழே பாருங்க, இந்த இடத்துல வந்து p of x is equal to x, x is equal to small x. சரியா? சோ இந்த மாதிரி எடுக்கணும். Got it? சோ கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? சோ this is p of capital X that is equal to small x. அப்போ என்ன வரும் நமக்கு 0 occurred அப்படினா அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/8 ஃபில் பண்ணிடுங்க. 1 occurred அப்படினா 3/8 அதை ஃபில் பண்ணிடுங்க. 2 occurred அப்படினா அது 3/8 ஃபில் பண்ணிடுங்க. 3 occurred அப்படினா 1/8 இதை ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பசங்களா புரிஞ்சுதா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஏதா கேட்டிருக்காங்க. சோ இதை நீங்க எழுதினா போதுமானது. சோ இது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. சோ தெளிவா இருக்கா எல்லாருக்கும்? எஸ் புரிஞ்சது அப்படினா மறக்காம ஒரு லைக்க போட்டு விடுங்க. சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3. சரிங்களா? 2 क्वेश्चन முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 8 क्वेश्चन இருக்கு இந்த செஷன்ல. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இந்த क्वेश्चन வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन பசங்களா. சோ எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட. சரியா? சோ என்ன சொல்லிருக்கான் பாருங்க. If x is the random variable with a distribution function capital F of x is given by, so இத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய distribution function. சோ அப்போ x உடைய வேல்யூ less than 0 வந்தா ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 0. சோ ஒருவேளை x உடைய வேல்யூ 0க்கும் 1க்கு இடையில இருக்கு, அல்லது 0 கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது x அப்படிங்கறத ஃபங்க்ஷன். ஒருவேளை ஃபங்க்ஷனுடைய வேல்யூ பாருங்க 1 விட கிரேட்டராவும் இருக்கு, 1 விட கிரேட்டராவும் x விட ஸ்மாலராவும் இருக்கு. அப்படி இருந்தா ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து 1. சரியா? சோ இத அவங்க சொல்லி இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படினு. சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஸ்மால் f of x. சோ அடுத்து பாருங்க ரெண்டாவது क्वेश्चन. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 less than or equal to x less than or equal to 0.7. சோ இந்த இன்டர்வலுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா, சோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், that is f of x, so which is equal to capital F dash of x அப்படி நாம சொல்வோம். F dash of x அப்படினா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாம என்ன பண்ணோம், டெரிவேட்டிவ் எடுக்கணும். சரிங்களா? சோ டெரிவேட்டிவ் எடுத்தா சோ இந்த 0ன்றது என்ன ஆயிரும், 0 தான். நாம டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். ஆனா 1க்கு வந்து நாம டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணா சோ வித் ரெஸ்பெக்ட் டு x இது வந்து 1 ன்னு மாறிடும். x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வந்து 1 ன்னு மாறிடும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து 0 ஆயிடும். அப்ப இது 0 இது 0 இது மட்டும் 1 அப்படினு மாறும். சரிங்களா? சோ இத என்ன அப்படினா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ this is equal to என்ன வருது நமக்கு நோட் பண்ணிக்கோங்க. சோ 0 1 0. சரியா? சோ which is 0ங்கிறது இந்த இடத்துல x less than 0. ஓகே. சோ அடுத்து பாருங்க இரண்டாவது இன்டர்வல் என்ன, 0 less than or equal to x less than 1. சோ அடுத்து மூணாவது பாருங்க நமக்கு என்ன வருது, x is greater than or equal to 1. x is greater than or equal to 1. கிளியரா இருக்கா? சோ இத வந்து வேற எப்படி நம்ம கம்பைன் பண்ணி சின்னதா எழுதலாம் அப்படினா பாருங்க. சோ இந்த இடத்துலயே 0 வந்திருக்கு and இந்த இடத்துலயே 0 வந்திருக்கு. இந்த ரெண்டு இன்டர்வலையும் நம்ம கம்பைன் பண்ணிடலாம். கம்பைன் பண்ணி இத ஷார்ட்டரா நம்மளால எழுத முடியும். சோ கவனிங்க. சோ therefore f of x, சோ எப்படி ஷார்ட்டரா எழுதலாம், சோ இந்த 1 அப்படிங்கிறதுக்கான இன்டர்வல் வந்து 0 less than or equal to x less than 1. சரிங்களா? சோ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல அதர்வைஸ்னு போட்டுக்கோங்க, அதர்வைஸ்னு போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோ கிளியரா நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ இந்த இன்டர்வல் வந்தா 1, இந்த இன்டர்வல் வந்தா 1, அதர்வைஸ் என்னவா இருக்கும், அதர்வைஸ் இது வந்து 0வா இருக்கும், அதர்வைஸ் 0வா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனை. சரியா? சோ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் புரிஞ்சுதுங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர், ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். சோ அடுத்து போவோமா, நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, அடுத்தது செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். p of 0.2 less than or equal to x less than or equal to 0.7. சரியா?
ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எடுப்போம். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. கரெக்டா? ஸோ இதில் இதுதான் பிங்கிற வேல்யூ அண்ட் இதுதான் ஏங்கிற வேல்யூ. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? எஃப் ஆஃப் 0.7 எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2. புரிஞ்சுதுங்களா பசங்களா? ஸோ இந்த இன்டர்வல்ல இந்த இன்டர்வல் வந்து இப்படி இருக்கு. a less than or equal to x less than or equal to b ன்னு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்னா that is equal to f of b minus f of a ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். எஸ். இப்போ கவனிங்க. இப்போ என்ன செய்யணும் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ பாருங்க. x உடைய வேல்யூ 0.7. சரியா? ஸோ இங்க எக்ஸுங்கிறதே இல்லை. அதனால என்ன வரும் நமக்கு? 0.7 அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இங்க 0.2 இந்த இடத்துல எக்ஸே இல்லை. ஸோ அதனால வந்து என்ன வந்துடும்னா 0.2 அப்படின்னு வந்துடும். ஸோ சேம் வேல்யூ அப்படியே வந்துடும். ஸோ அப்போ என்ன வருது? 0.7 மைனஸ் 0.2 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.5. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கிளியரா இருக்கா? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 0.5 அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த ஃபங்க்ஷன். ஸோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ சேட்ல மென்ஷன் பண்ணுங்க. யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். காட் இட்? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான் பசங்களா, கஷ்டமெல்லாம் கிடையாது. உங்க புக்ல எக்ஸாம்பிள் 11.13 செக் பண்ணி பாருங்க. சரியா? எப்படி கொடுத்துருக்காங்கட்டு புக் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க பேரலா. ஓகேவா? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆன் கொடுத்துருக்காங்க. ஆன்னா ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க மீன் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு பாக்ஸ் இல்ல ஒரு பேக் அந்த மாதிரி நீங்க மீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன் கண்டெய்ன்ஸ் 5 mangoes and 4 apples. ஸோ அப்போ ஒரு பேக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா 5 mangoes and 4 apples இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3 fruits are taken at random. ஸோ இதுல இருந்து ஒரு 3 fruits வந்து ரேண்டமா எடுக்கிறாங்க. 3 fruits வந்து ரேண்டமா எடுக்கிறாங்க. that can be either mango or apple, whatever. So if the number of apples are taken is a random variable, then find the values of random variable and number of points in its inverse images. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள் எடுக்கிறோம்ல, அதுதான் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க if the number of apples taken is a random variable ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ therefore we are having overall 5 mangoes and we are having overall 4 apples. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? டோட்டலா 3 fruits வந்து நம்ம வெளில எடுக்கிறோம். 3 fruits வந்து வெளில எடுக்கிறோம். ஸோ அப்போ ரேண்டம் வேரியபிள் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? ஸோ ரேண்டம் வேரியபிள் x such that number of apples taken. சரிங்களா? ஸோ அப்போ வேல்யூஸ் ஆஃப் இந்த x வந்து என்னவா இருக்கும் பாருங்க. எத்தனை ஆப்பிள் இருக்கு அது வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொண்டு போனோம். ஸோ பாருங்க 4 வரைக்கும் இருக்கு. ஸோ 4 வரி இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம இங்க மொத்தம் வந்து நம்ம 3 fruits தான் எடுக்கிறோம். ஸோ 3 fruits தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம 0 fruit எடுத்த மாதிரி வச்சுக்கலாம், 0 apples வந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மூணுமே வந்து நமக்கு வந்து என்ன வந்தது? மேங்கோ வந்த மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மூணுமே மேங்கோ பட் நோ ஆப்பிள்ஸ். ஸோ இதுல 3ல ஒரு ஆப்பிள், ரிமைனிங் 2 வந்து மேங்கோஸ். 3ல 2 ஆப்பிள், ரிமைனிங் 1 வந்து மேங்கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணுமே வந்து மேங்கோஸ். இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டேபிள் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ பாருங்க டேபிள் ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ தட் இஸ் 0, 1, 2 and 3. சரியா? ஸோ இங்க பாருங்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் in its inverse image. ஸோ என்ன வரும் பாருங்க. டேபிள் இந்த மாதிரி கிளியரா டிரா பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளோட டார்கெட் வந்து எத்தனை ஃப்ரூட்ஸ் வந்து வெளில எடுக்கிறோம்? 3 fruits மட்டும் தான் வெளில எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல 0 நம்பர் ஆஃப் ஆப்பிள் டேக்கன் அவுட், விச் மீன்ஸ் எல்லாமே என்னதான் நம்ம எடுத்திருக்கோம்? மேங்கோஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம்.
அப்போ out of 5 mangoes we have taken 3 fruits, 3 mangoes. சரிங்களா? அப்போ out of 4 apples we taken 0 number of apples. கிளியரா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. இதை சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு? 4C0 அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து 1. அடுத்தது 5C3 அப்படின்னா என்ன வரும்? 5 into 4. ஸோ டிவைட் பை என்ன வருது நமக்கு? 1 into 2. ஓகே, ஸோ 1 into 2. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10. திஸ் இஸ் ஈக்குவல் டு 10. கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல அவுட் ஆஃப் 4 ஆப்பிள்ஸ் we are taking 1 apple and out of 5 mangoes we are taking 2. ஸோ அப்போ பாருங்க ஓவராலாக 3 வருதான்னு பார்த்துக்கணும். இங்கே 1 plus 2, 1 plus 2னா 3 வருதா, 3 ஃப்ரூட்ஸ் வருதா, அதை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. 4C1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்னப்பா? 4. அண்ட் 5C2 இதை சிம்பிளை பண்ணுங்க. 5 into 4 டிவைட் பை 1 into 2. சரியா? ஸோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 into 4 வந்து 40 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல 40 அப்படின்னு வருது, பாக்ஸ் பண்ணிக்கோங்க 40 அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல அவுட் ஆஃப் 4 apples we are picking 2 apples and remaining 1 fruit we are taking from mango. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது நமக்கு? இந்த இடத்துல 5 வரும். 5C1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ 5. 4C2 வந்து நம்ம சிம்பிளை பண்ணா 4 into 3 டிவைட் பை 2 into 1. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. கேன்சல் பண்ணா இங்கே என்ன வருது நமக்கு? 2 into 3 6, 6 into 5 30. ஸோ 30 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. சரியா? ஸோ 30. ஸோ கிளியரா இருக்கா? காட் இட். ஸோ அடுத்து பாருங்க லாஸ்ட் பார்ட். ஸோ லாஸ்ட் என்ன இருக்கு? அவுட் ஆஃப் 4 apples we are picking 3 apples, 3 fruits. ஸோ அந்த 3 ஃப்ரூட்டுமே ஆப்பிள வந்துருச்சு. அப்போ நமக்கு மேங்கோலேருந்து எதுவுமே எடுக்கல. மேங்கோலேருந்து நம்ம எதுவுமே எடுக்கலன்னு அர்த்தம். அப்போ 5C0னா அதுக்கான வேல்யூ 1. சரிங்களா? ஸோ அப்போ 4C3 அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து என்ன வருது? 4. ஸோ அப்போ 4 into 1 that is என்ன வருது? 4. that is 4. ஸோ that is 4. அப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 10 plus 40 plus 30 plus 4. ஓவராலா நமக்கு 84. சாரி கைஸ், டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 84. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ கிளியரா இருக்கா? காட் இட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்க. ஒரு 1 minute நான் வந்துடுறேன். கிட்டத்தட்ட 5 minutes ஸ்கிரீன் ஒர்க் ஆகலையா? ஓ சாரி கண்ணா, ஸ்கிரீன் ஒர்க் ஆகல. நான் இப்பதான் கவனிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி கைஸ். ஓகே, ஸோ இப்பதான் நோட்டீஸ் பண்றேன் நான். சரிங்க, மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுவோம். நான் கொஸ்டின் சால்வ் பண்றதுலேயே ஆர்வமா இருந்துட்டேன். ஸ்கிரீன் கவனிக்கல, உங்களோட சேட் பார்க்கல. ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்ல மிஸ் ஆயிருக்கு? ஆமா. ஓகே, சாரி கைஸ். ஸோ என்ன வந்திருக்கு பாருங்க, எரர் மெசேஜ். ஓகே, ஸோ ஒரு 2 minutes சரி பண்ணிடலாம். கனெக்ட் ஆயிருக்கா? ஓகே, ஒரு 1 minute சரி பண்ணிடலாம். இருங்க, ஸ்கிரீன். ஸோ கிளியரா இருக்க பாருங்க எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ லக்ஷ்மி அண்ட் தேங்க்யூ ஸ்ரீராம் ஃபார் ஹைலைட்டிங் திஸ். சரியா? ஸோ இப்போ கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் எங்க ஃப்ரீஸ் ஆச்சு? ஸோ எந்த பாயிண்ட்ல ஃப்ரீஸ் ஆச்சு பாருங்க. எஸ், இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆச்சு. சரியா? ஸ்கிரீன். ஸோ இதிலிருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கண்டென்ட் மிஸ் பண்ணீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கவனிங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல if x is random variable with a distribution function f of x is given by, so பாருங்க இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க.
ஸோ இதில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இப்போ 0வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான். ஆனால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது என்ன ஆகிடும், 1 அப்படின்னு மாறிடும். சரிங்களா? அப்போ இது வந்து 1 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடும். சரியா? எக்ஸ் வந்து 1 அப்படின்னு மாறிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதுதான் நம்ம எங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம். கிளியரா இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா? 0 1 0 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். கிளியரா இருக்கா? ஸோ இதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்க ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் பாருங்க, இந்த இடத்துலயே 0 வந்திருக்கு அண்ட் இந்த இடத்துலயே 0 வந்திருக்கு. இந்த ரெண்டு இன்டர்வலையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அதர்வைஸ்னு போட்டுக்கலாம். கம்பைன் பண்ணி அதர்வைஸ்னு போட்டுக்கலாம் அண்ட் இந்த இடத்துல 0 எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 1 வருது இல்லையா, 1 வரக்கூடிய இன்டர்வல் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான். என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, so we have to find the probability when x value lies between 0.2 and 0.7. so x உடைய வேல்யூ 0.2 க்கு 0.7 க்கு இடையில இருக்கு, அல்லது 0.2 ஆ இருக்கலாம் 0.7 ஆ இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது what is the probability அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி வரும்போது கவனிங்க, சோ இப்போ இது வந்து a ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் less than or equal to x less than or equal to b அப்படின்னு இருக்கு. சோ இப்போ ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சோ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபங்க்ஷன் f of b minus f of a அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல bங்கிற இடத்துல 0.7 இருக்கு, அதை வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஏங்கிற இடத்துல 0.2 இருக்கு, அதை எடுத்து நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும். கிளியரா இருக்கா? சோ அப்டேட் பண்ணுங்க. சோ இப்போவும் ஸ்கிரீன் போயிடுச்சா? ஓ மை காட். வால்பேப்பர் வருதா? சாரி ஸ்ரீராம், இருங்க இருங்க, என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக இன்னைக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. கண்ணா விஷுவலா இருக்க பாருங்க இப்போ. எஸ், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஜஸ்ட் கிவ் தி தம்ஸ் அப். நீங்க தம்ஸ் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். இப்போ ஓகேவா எவ்ரிபடி? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஆப்பிள் டிவி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் போயிடுச்சு. ஸ்கிரீன் மிரரிங் கரெக்டா ஆகல, இதான் ப்ராப்ளம். ஸ்கிரீன் மிரரிங் இஷ்யூ இருக்கு. சரியா? இது டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஓகே, ஸ்கிரீனை பார்க்கணும். இப்ப கரெக்டா வருதா? இப்ப நம்ம போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, எஸ். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது பாருங்க. இப்ப இந்த ரெண்டாவது क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணோம். p of 0.2 less than or equal to x less than or equal to 0.7. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சோ இப்போ இதுல வந்து bங்கிற இடத்துல என்ன இருக்கு, 0.7. ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, 0.2. சோ அப்ப இதுக்கான வேல்யூ வந்து f of b minus f of a ன்னு எழுதுவோம். சோ இந்த f of bங்கிற இடத்துல b கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, which is f of 0.7. அண்ட் ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 0.2. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க பாருங்க, இந்த இடத்துல xங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ல எங்கேயுமே வரல. x வரல அப்படின்னா இந்த வேல்யூ என்னவோ அது அப்படியே வந்துடும் as it is 0.7 0.2. சோ அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0.7 ல இருந்து 0.2 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 0.5 தான் வரும். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? சோ இப்போ கிளியரா இருக்கா? ஈஸி தானே? சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு தெரியல. நான் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லி தரேன், ஏன்னா ஸ்கிரீன் வந்து காணாம போயிடுச்சு. ஓகே, முதல்ல இருந்து நான் சொல்லி தரேன், கவனிங்க. நான் சால்வ் பண்ணியே முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட், உங்களுக்கு எதுவுமே சொல்லாம. எஸ், இது ஃபுல்லா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துக்கலாம். எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, கவனிங்க. சோ முதல்ல இருந்து சொல்லி தரேங்கண்ணா. ஓகே, இந்த क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது an urn contains 5 mangoes and 4 apples சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பாக்ஸ்ல வந்து 5 mangoes இருக்கு and 4 apples இருக்கு. கிளியரா இருக்கா? 5 mangoes and 4 apples. சோ இதுல 3 fruits are taken at random. சோ இதுல இருந்து ஒரு 3 fruit மட்டும் வெளில எடுக்கிறாங்க. ஒரு 3 fruit மட்டும் என்ன பண்றாங்க, வெளியில எடுக்கிறாங்க. 3 fruits மட்டும் வெளில எடுக்கிறாங்க. சரியா? So if the number of apples taken is a random variable. So அப்ப random variable அப்படி நம்ம எதை கன்சிடர் பண்ணணும், random variable அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணணும்? எஸ் சொல்லுங்க.
ஓகே ஸோ என்ன சொல்றீங்க கண்ணா? என்ன டவுட் அப்டேட் பண்ணுங்க. வாட்ஸ் யுவர் டவுட்? ஓகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா கண்ணா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாப்டர்ல இந்த 10 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போ. சரியா? கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துடும். இந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துடும். ஹாய் நம்பி ராஜன், உங்களுக்கு தான். ஓகே கவனி. ஸோ இதில் நம்ம ரேண்டம் வேரியபிள் வந்து என்ன எடுத்துக்கணும்? ஆப்பிள்ஸ் டேக்கன், அதுதான் ரேண்டம் வேரியபிள்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். சரிங்களா? ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரேண்டம் வேரியபிள், x அப்படிங்கறத எடுத்துக்கோங்க, which is number of apples taken out. okay so அடுத்து பாருங்க values of x. அப்ப values of x என்னோட values என்னவா இருக்கும்? நாம அந்த 3 fruits வந்து வெளில எடுக்கிறோம்ல, அப்போ நமக்கு ஒரு ஆப்பிள் கூட வராம போகலாம். சோ அதனால 0. அல்லது ஒரு ஆப்பிள் வந்திருக்கலாம், மீதி 2 வந்து மேங்கோவா இருக்கலாம். சோ அப்போ ஒரு ஆப்பிள் வந்திருக்கலாம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக 1. நம்ம அந்த 3 ஃப்ரூட்ஸ் நம்ம ரேண்டமா எடுக்கிறோம்ல, அதுல அந்த 3ல வந்து 2 வந்து ஆப்பிளா கூட இருக்கலாம். சோ அதனால வந்து இங்க 2 இருக்கலாம். நம்ம 3 ஃப்ரூட்ஸ் ரேண்டமா எடுக்கிறோம்ல, அதுல 3மே கூட ஆப்பிளா இருக்கலாம். அதனால வந்து இங்க 3 வரும். கிளியரா புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி தான் வந்து 0 ஆப்பிள், 1 ஆப்பிள், 2 ஆப்பிள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். காட் இட்? கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல, ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அண்ட் இதுதான் முக்கியம், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தரேன், கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள் x வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். 0 1 2 3 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ அடுத்தது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் in its inverse images. சோ கண்ணா இது வரை கிளியரா இருக்க பாரு. எஸ், டேபிள் வந்து இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. டேபிள் கிளியரா இந்த மாதிரி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? ஓகே சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 0ன்றது எதை மீன் பண்ணுது? 0 நம்பர் ஆஃப் ஆப்பிள். சரிங்களா? சோ அவுட் ஆஃப் 4 ஆப்பிள்ஸ் we are picking 0 number of apples and remaining 3 fruits எதுல இருந்தா நாம எடுத்துறோம்? மேங்கோஸ்ல இருந்தா. அப்ப அவுட் ஆஃப் 5 மேங்கோஸ் 3 வந்து நம்ம மேங்கோஸ்ல இருந்தா நம்ம பிக் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ அப்ப இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணா என்ன வரும்? 4c0 அப்படிங்கிறது அதுக்கான வேல்யூ 1 and 5c3 இதை சிம்பிளை பண்ணா 5 into 4 divided by 1 into 2. சரியா? சோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். 5 into 2 வந்து என்ன வருது நமக்கு? 10 அப்படின்னு வருது. சரியா? சோ கிளியரா இருக்கா? சோ அப்ப 10ங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரவுண்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது இந்த இடத்துல பாருங்க 4c1 into 5c2. சரியா? சோ இதை சிம்பிளை பண்ணுங்க. 4c1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ 4 and 5c2 ன்னு இருக்கு. 5c2 சிம்பிளை பண்ணா 5 into 4 divided by 1 into 2. சரிங்களா? சோ இதை கேன்சல் பண்ணுங்க. 5 into 2 வந்து 10, 10 into 4 வந்து என்ன வரும் நமக்கு? 40. சோ 40ன்றதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? சோ இந்த இடத்துல 4c2. அப்ப 4ல 2 ஆப்பிள் எடுத்துட்டோம். அப்புறம் மீதி 5 மேங்கோல ஒரு மேங்கோ வந்து எடுத்துட்டோம். ஓவராலா நமக்கு 3 ஃப்ரூட் கையில வந்தாச்சு. சரியா? சோ அப்ப இதை சிம்பிளை பண்ணா 4c2 அப்படிங்கிறது 4 into 3 divided by 1 into 2. 5c1 அப்படின்னா 5. சரியா? சோ இதை கேன்சல் பண்ணுங்க. சோ இங்க 2 into 3 வந்து 6, 6 into 5 வந்து என்ன வரும்? 30. சோ அப்ப இதுக்கான வேல்யூ வந்து 30 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கான வேல்யூ வந்து என்ன வருது? 30 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். சோ அவுட் ஆஃப் 4 ஆப்பிள்ஸ் 3 ஆப்பிள்ஸ் நம்ம எடுத்துட்டோம் and அவுட் ஆஃப் 5 மேங்கோஸ் 0 மேங்கோஸ் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? அப்ப 5c0 அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து 1 and 4c3 அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து என்ன? 4. சரியா? அப்ப 4 into 1 வந்து என்ன வரும் நமக்கு? 4. சரியா? சோ இதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணும். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்றது கிடைச்சிரும். சரிங்களா? சோ therefore total number of points in its inverse images.
which is என்ன வருது நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 84. ஸோ தெளிவாக புரிஞ்சுதா? ஓகே கண்ணா. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு 1 minute பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேங்கண்ணா. ஓகே, 1 minute பிரேக் எடுத்துக்கிறேன். எஸ் லக்ஷ்மி, என்ன சொல்லியிருக்கீங்க உங்களோட மெசேஜ்? சம்முக்கு முன்னாடி நடத்தின சம் மறுபடியும் சொல்லுங்க. இந்த சம்முக்கு முன்னாடி நடத்தின சம் மறுபடியும் சொல்லுங்க. ஜீவா எவ்வளோ 60+ சொல்லியிருக்கீங்களா? எஸ் லக்ஷ்மி, வாட்ஸ் யுவர் டவுட்? ஸோ மறுபடியும் சொல்லி தரணுமா? கண்டிப்பாக சொல்லி தரலாம். நம்பிராஜன், நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க ஃபீல் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். சரியா? நோ டவுட் இன் தட். ஸோ அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்கீங்க பாருங்க. வேற ஏதாவது உங்களோட கமெண்ட் ரீட் பண்ணாம இருக்கேனா நானு? ஓகே, ஸோ அடுத்தது போலாமா கண்ணா? இப்ப நடத்தின சம்முக்கு முன்னாடி நடத்தின சம் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே லக்ஷ்மி, ஓகே ஓகே, நான் ரிப்பீட் பண்றேங்கண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்கண்ணா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, போலாமா? எஸ், என்ன சொல்லியிருக்கீங்க? டவுட் இன் 10th சாப்டரா? ஓகே ஓகே ஓகே, என்ன டவுட் கண்ணா கேளுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி சம்ம, சரியா? இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி சம்ம என்ன டவுட் உங்களுக்கு? இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இஃப் x is a random variable with a distribution function f of x is given by, ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா f dash of x அப்படிங்கிறத ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணோம். ஸோ 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1. அண்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. கிளியரா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க பிட்வீன் திஸ் இன்டர்வல். சரியா? ஸோ எக்ஸ் வந்து 0.2க்கும் 0.7க்கும் இடையில இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது ஸோ ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து எக்ஸ் வந்து எக்ஸ்ங்கிறது இந்த இடத்துல இல்ல. சரிங்களா? 0.2க்கும் 0.7க்கும் இடையில. சரியா? அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல 1 தானே இருக்கு. ஸோ அப்ப என்ன வரும்? நமக்கு சேம் வேல்யூ தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ பாருங்க, 0.2க்கும் 0.7க்கும் இடையில எக்ஸ் ஆனது இருக்கும்போது இந்த இடத்துல f of x அப்படிங்கிறது 1 அப்படின்னு தான் இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம சேம் வேல்யூ வந்து நம்ம 0.7 0.2ங்கிறது அப்படியே எடுத்துக்கணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 0.5னு வந்துடும். கண்ணா புரிஞ்சுதா? அண்ட் என்ன சொல்லிருக்கீங்க? ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் dy by dx நாலும் dx by dy நாலும் ஒரே ஆன்சர் தான் வருமா? கண்ணா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலயும் வந்து உங்களுக்கு சேம் டிகிரி இருக்கணும். டிகிரி சேமா இருந்தா அது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். சரியா? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? பாபி, சாரி பாபி என்ன பேரு? பேட் பாயா? என்னக்கண்ணா இது இப்படியெல்லாம் நேம் வச்சிருக்க? ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? த்ரோட் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கவனிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? ஓகே லக்ஷ்மி, என்ன சொல்றீங்க? எக்ஸ் யூஸ் பண்ணா கூடாதா சார் செகண்ட் சப்டிவிஷன்ல? இல்ல கண்ணா. ஸோ இதுக்கு வந்து இதான் ஆன்சர். சரியா? டைரக்டா அதே வேல்யூ தான் வரும். ஓகே, எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், கவனிங்க. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a random variable x as the following probability mass function. ஸோ இந்த டேபிள் கொடுத்துட்டாங்க.
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள். ஸோ இதில் எக்ஸுக்கான வேல்யூ 2க்கும் 6க்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து எக்ஸ்க்கான வேல்யூ 2லேருந்து 25க்கு உள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது 4 அப் டு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து எக்ஸோடைய வேல்யூ greater than 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத ஷோ பண்ணோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ கூட அப்படியே சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இங்க எக்ஸ் அப்படிங்கிறது 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? ஸோ எக்ஸ் பாருங்க 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தேர்ஃபோர் வாட் வி கேன் டூ ஹியர், sigma 1 to 6 f of x that is equal to 1. கிளியரா? ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், இந்த ஃபங்க்ஷனுடைய எல்லா வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு வந்து 1 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டியுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 1 தான். சரிங்களா? ஸோ அப்போ 1 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்கான வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ஸோ அப்போ கேக்கான வேல்யூ என்ன வரும், ஸோ என்ன வருது பாருங்க. ஸோ k plus 2k plus 6k 5k 6k 10k எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது நமக்கு, k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k. so this is equal to என்ன வருது, டோட்டலா 30k வருதா, எல்லாத்தையும் ஆட் பண்ணா 30k வருது. 30k is equal to 1. அப்ப k கான வேல்யூ வந்து 1/30. so இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, k is equal to 1/30. so பசங்களா புரிஞ்சுதா? k கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். so அடுத்தது ரிமைனிங் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப k கான வேல்யூ 1/30ங்கிறது இங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும் நீங்க. this is 1/30 and here 2 into 1/30 and here 6 into 1/30 and here 5 into 1/30 and here 6 into 1/30 and here 10 into 1/30. இதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சரியா? 1 second. இதுவரை கிளியரா இருக்க பாருங்க. சோ அடுத்தது போமா. சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான் நமக்கு, क्वेश्चन நம்பர் 1, p of 2 less than x less than 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, this is equal to x கான வேல்யூ 2 க்கு 6 க்கு இடையில இருக்கணும், which means p of x is equal to 3 plus p of x is equal to 4 plus p of x is equal to 5. இந்த மூணு வேல்யூ மட்டும்தான் இந்த 2 க்கும் 6 க்கும் இடையில வரும். 3 4 5 அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா? சோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப x அப்படிங்கிற இடத்துல நம்ம 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல. சோ p of x is equal to 3. சோ x is equal to 3 அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கணும். x is equal to 3 அப்படின்னா என்ன வருது பாருங்க இந்த இடத்துல. so this is 6k அப்ப 6 into 1/30 அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, x is equal to 4 அப்படின்னா இந்த 5k அப்படிங்கறத எடுத்துக்கணும். x is equal to 5 அப்படின்னா நம்ம 6k அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? so which is 6k plus 5k plus 6k. சரியா? கிளியரா இருக்கா? சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 12 plus 5 அப்படின்னா 17k. k கான வேல்யூ 1/30. k கான வேல்யூ 1/30. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 17/30. சோ பசங்களா புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. ஆமா தானே? சோ அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन. இதே மாதிரி செகண்ட் क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கண்ணா நான் என்ன சொல்ல மாட்டேங்கறேன். ஓகே, என்ன சொல்லாம போயிட்டேன், அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே 1 செகண்ட் கண்ணா, நான் இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். முடிச்சிட்டு வந்து உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்றேன். 1 செகண்ட். ஓகே, சோ இந்த செகண்ட் क्वेश्चन அண்ட் தேர்ட் क्वेश्चन முடிச்சிடலாம். ஓகே, லக்ஷ்மி நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. சோ p of 2 less than or equal to x less than 5 னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 2ங்கறத சேர்த்துக்கணும். ஏன்னா இங்க ஈக்குவல் இருக்கு. அப்ப 2ங்கறத சேர்த்துக்கணும், 3ங்கறத எடுத்துக்கணும், 4ங்கறத எடுத்துக்கணும். ஆனா 5 எடுக்க கூடாது. ஏன்னா 5 க்கு ஈக்குவல் இல்ல. சோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, this is equal to p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4. சரியா? சோ இதுக்கு நேரா என்னென்ன இருக்கு பாருங்க. டேபிள் ரெஃபர் பண்ணுங்க. டேபிள் என்ன இருக்கு, 2 3 4.
இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்து ஆட் பண்ணணும். அப்ப 2k 6k 5k எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க, 7k plus 6k 13k னு வருது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 13k. சரியா? ஸோ which is 2k plus 6k plus 5k. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13k. ஸோ அப்போ கேக்கான வேல்யூ என்ன நமக்கு, since k is equal to 1 by 30 நமக்கு தெரியும் 1 by 30 அப்படின்னு. ஸோ அப்போ 13 into 1 by 30 அப்படின்னா 13 by 30 அப்படின்னு வரும். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பசங்களா புரிஞ்சுதா பாருங்க, கிளியரா இருக்கா? ரொம்ப ஈஸி தானே. அடுத்தது போலாமா, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னா 4 விட கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம பிக் பண்ணிக்கணும். 4 விட கம்மியா இருக்குன்னா 1ல இருந்து 3 வரைக்கும், 1ல இருந்து 3 வரைக்கும் எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம். அப்ப k plus 2k அப்படின்னா 3k, 3k plus 6k னா 9k. ஸோ அப்ப 9 by 13 வந்துடும் ஆன்சர். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு 9 by 30. அடுத்தது இங்க பாருங்க, 3 விட பெரிய நம்பர்ஸ். அப்ப 3க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம். என்ன வரும், 5 plus 6 11, 11 plus 10 அப்படின்னா 20 by 13 வரும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 21 by 13 வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பாருங்க தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, p of x less than or equal to 4 which means p of x is equal to 1 plus p of x is equal to 2 and p of x is equal to 3. சரியா? இங்க equal to 4 இருக்கு, அதனால 4 சேர்த்துக்கணும். p of x is equal to 4. ஸோ இதுக்கு என்ன வருது நமக்கு, k கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நமக்கு 2k கொடுத்துருக்காங்க, 3 அப்படிங்கிறதுக்கு வந்து 6k அண்ட் 4ங்கிறதுக்கு வந்து 5k. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14k வருதா? எஸ், 14k வருது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 14 by 30. 14 by 30. சரியா? ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, p of 3 less than x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, p of x greater than 3 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம் நம்ம வசதிக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாருங்க, 3 விட பெரிய நம்பர்ஸ். ஸோ டேபிள் என்னென்ன இருக்கு பாருங்க, p of x is equal to 4 இருக்கு, அப்புறம் 5 இருக்கு அண்ட் வேற என்ன இருக்கு, 6 இருக்கு. p of x is equal to 6 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வருது, 5k பிளஸ், கண்ணா ஸ்கிரீனால விசிபிளா இருக்கா? எஸ். அடுத்தது 6k பிளஸ் 10k. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வருது, 21k. ஸோ அப்போ கேக்கான வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், since k is equal to 1 by 30. ஸோ அப்போ 21 by 13 வரும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ தெளிவா இருக்கா? தட்ஸ் ஆல் பசங்களா. ஸோ 5வது கொஸ்டின் முடிச்சிட்டோம். எஸ் லக்ஷ்மி, இப்போ சொல்லுங்க உங்களோட டவுட் என்ன? ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க பாருங்க. ஓகே லக்ஷ்மி இருக்கீங்களா? இது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க? ஸோ கமெண்ட் அங்கிருந்து ரீட் பண்ண முடியல கண்ணா, அதான். f of f x யூஸ் பண்ணக்கூடாதா சார், செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க. காமுடேட்டிவ் f of x யூஸ் பண்ணக்கூடாதா செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க? இல்ல யூஸ் பண்ணலாம் கண்ணா, லக்ஷ்மி நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? தாராளமா யூஸ் பண்ணலாம். காட் இட். ஓகே. ஸோ அடுத்தது ஸ்ரீராம், கேம் ஓவரா? ஓகே. ஸோ அடுத்தது போலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 6th கொஸ்டின், இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. The probability density function x is given by f of x that is equal to k e power minus x by 3 னு கொடுத்திருக்காங்க for x is greater than 0. If x is less than or equal to 0, so the value is 0. கிளியரா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து கேக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்றது சொல்லணும். மூணாவது வந்து x உடைய வேல்யூ லெஸ் தென் 3 இருக்கும்போது என்ன வரும் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதே வந்து x உடைய வேல்யூ ஆனது greater than or equal to 5 இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்னன்றது சொல்லணும். அண்ட் x உடைய வேல்யூ வந்து less than or equal to 4 இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்னங்கிறது நாம அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ அடுத்தது
ஸ்ரீராம் சொல்லுங்க, வாட்ஸ் யுவர் டவுட்? ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த கொஷனில். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ke பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when x is greater than or equal to 0. சரியா? ஸோ அது வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். கிளியரா இருக்கா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாம். கவனிங்க. ஸோ அப்போ இன்டெக்ரல் x is greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ f of x dx that is equal to 1. கிளியரா? ஸோ இந்த f of x அப்படிங்கிறத நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் இப்போ? 0 to infinity அப்படின்னா இந்த இது வந்து எதை மீன் பண்ணுது? 0 to infinity அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க f of x பதிலா. ஸோ என்ன வரும் நமக்கு? இன்டெக்ரல் 0 to infinity ke பவர் மைனஸ் 2x dx that is equal to 1. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணோம். இன்டெகிரேட் பண்ணால் இந்த கேங்கிறது வெளில வந்துடும். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e to the power minus 2x dx that is equal to 1. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த e to the power minus 2x இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். கவனிங்க. ஸோ அப்போ கே இன்ட்டு என்ன வருது நமக்கு இந்த இடத்துல? இ பவர் மைனஸ் 2x டிவைட் பை மைனஸ் 2x வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? கீழே டினாமினேட்டரில் -2 அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ இங்கே இன்டர்வல் வந்து 0 to infinity கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கிளியரா இருக்க பசங்களா? ஸோ இப்போ அப்பர் இன்டர்வல் அண்ட் லோவர் இன்டர்வல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன வரும் பாருங்க. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்பர் இன்டர்வல் மைனஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது? இ பவர் 0 தான் வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா அதுக்கான வேல்யூ என்னப்பா? ஸோ இந்த 2 வந்து நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். -2 வந்து வெளில கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா அதுக்கான வேல்யூ என்ன? தட் இஸ் 0. சரியா? ஸோ அதனுடைய வேல்யூ வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அண்ட் இ பவர் 0க்கான வேல்யூ வந்து 1. அப்போ 0 மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல k பை -2 that is equal to 1. கிளியரா? ஸோ அப்போ இந்த k மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ அப்போ -1/2ன்னு இருக்கு. அப்போ ஸோ என்ன வரும்? இதை அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா k is equal to 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ -k பை -2 that is equal to 1. ஸோ அப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல். இப்போ 2 வந்து அந்த பக்கம் கொண்டு போனால் k is equal to 2ன்னு கிடைக்கும். k is equal to 2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ k கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. k க்கான வேல்யூ வந்து என்ன? that is 2. k is equal to 2. கிளியரா? ஸோ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மெசேஜ் பார்க்கணுமா? ஓகே. ஸோ என்ன கண்ணா? எமோஜி. உங்களோட எமோஜி எனக்கு புரியல. என்ன எமோஜி அனுப்பியிருக்கீங்க? அது வந்து புரிஞ்சிக்க முடியல. ஸ்ரீராம். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1ல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கே இ டு த பவர் -2x ஃபார் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 and 0 this is for x is less than or equal to 0. இது வந்து given function. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ f of x k-க்கான வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ k is equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? இப்போ நியூ ஃபங்க்ஷன் இஸ் 2e பவர் -2x for x is greater than 0. Got it? And 0 this is for x is less than or equal to 0.
கண்ணா கிளியரா இருக்கா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த இன்டர்வல் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சரியா? ஸோ திஸ் ஒன். ஸோ அடுத்தது பாருங்க எக்ஸஸ் கிரேட்டர் தென் 0 இந்த இன்டர்வல் சரிங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம வெரிஃபை பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷன்ல. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்க? capital F of x that is equal to integral from minus infinity to x. இப்போ இது வந்து எதுக்கு நான் செக் பண்றேன்னா x's less than or equal to 0 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? less than or equal to 0. ஸோ அந்த இன்டர்வல் less than or equal means என்ன மீனிங் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து அப் டு x வரைக்கும் சரிங்களா? ஸோ அப் டு x வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு அப் டு x. ஸோ அதனால தான் நம்ம இந்த இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இயர் என்ன ஃபங்க்ஷன் பாருங்க, அந்த டைம்ல ஃபங்க்ஷன் வந்து 0னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து 0னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 0 dx தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் சரிங்களா? ஸோ அப்போ இந்த இன்டர்வலுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பாருங்க கேபிட்டல் F of x தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதே வந்து அடுத்த இன்டர்வல் xs greater than 0 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ xs greater than 0னு எடுத்தா நமக்கு என்ன வரும் பாருங்க இந்த இடத்துல? ஸோ கேபிட்டல் F of x that is equal to p of x that is less than or equal to x. okay, so which is equal to இது வந்து cumulative function இல்லையா? so இது வந்து cumulative function தானே? so என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? distribution function means cumulative function. so cumulative function அப்படின்னா நம்ம வந்து இதையும் சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா? so அப்போ இந்த இன்டர்வல் வந்து நம்ம ரெண்டுமே எடுத்துக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து x வரைக்கும் சரிங்களா? so that is f of x f of function வந்து u னு வச்சுக்கலாம், f of u du plus integral from 0 to x f of u du. கிளியரா இருக்கா? ஸோ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க, f of u அப்படிங்கிறது 0, இது வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் இன்டெகிரல் 0 to x கண்ணா 0 to x 2. இப்போ f of uங்கிறதா இந்த ஃபங்க்ஷன். f of u அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா இது. this is what f of u. okay, 2e to the power minus 2u. x க்கு பதிலா நம்ம u னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா? du. ஸோ கண்ணா கிளியரா இருக்கா? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணா 2 வந்து வெளில வந்துடும். ஸோ 2 வந்து நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுங்க, 2 வந்து வெளில வச்சுக்கோங்க. வெளில வச்சுட்டு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா e to the power minus 2u divided by minus 2 அப்படின்னு வரும். ஸோ இன்டர்வல் வந்து from 0 to x. இன்டர்வல் வந்து from 0 to x. got it? ஸோ இப்போ அப்பர் இன்டர்வல் அண்ட் லோவர் இன்டர்வல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, நமக்கு இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது இந்த இடத்துல? ஸோ மைனஸ் வெளில வச்சுக்கோங்க, அப்பர் இன்டர்வல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, e பவர் minus 2x minus e பவர் 0 சரியா? ஸோ e பவர் 0க்கான வேல்யூ வந்து 1 அண்ட் e பவர் minus 2x அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் e பவர் minus 2x minus 1, மைனஸா மைனஸ்னா பிளஸ் 1, அப்போ 1 மைனஸ் e பவர் minus 2x அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா பசங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் திஸ் ஒன். ஸோ அடுத்தது மூணாவது கொஸ்டின். இதில் தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? p of x லெஸ் தென் 3 இருக்கும்போது என்ன வரும்? அண்ட் ப்ராபபிலிட்டி பாருங்க, ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ வந்து x உடைய வேல்யூ greater than or equal to 5 இருந்தா என்ன வரும்? அண்ட் ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ x-க்கான வேல்யூ வந்து less than or equal to 4 இருந்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சரியா? ஸோ அப்போ என்ன வரும்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. சாப்டர் 9 ஓகே. ஸோ சாப்டர் 9 கவர் பண்ணும். எஸ், சாப்டர் 9 கவர் பண்ணும், அதையும் சேர்த்து கவர் பண்ணும் சரிங்களா? கவனிங்க. ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், எது டவுட் இல்லை தானே இது வரைக்கும்? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் லாஸ்டா?
Okay, so the new function, distribution function, so f of x, capital F of x, so that is p of x less than or equal to x. Okay, here 0 when x is less than or equal to 0, and when x is greater than 0, the function is இப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சது அதை எடுத்து எழுதிக்கோங்க 1 minus e power minus 2x. சரியா? ஸோ இதை வந்து ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ பசங்களுக்கு கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல, x is less than 3, x is less than 3னா என்ன வரும்? 3 விட கம்மியாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன வரும்? நமக்கு 1 2 இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, எக்ஸுக்கான வேல்யூ வந்து greater than 5, எக்ஸுக்கான வேல்யூ less than or equal to 4. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, ஸோ இதே மாடல் தான். இப்போ எப்படி சால்வ் பண்ணாமல் அதே மாடலில் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரிமைனிங் பார்ட். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல அதே மெத்தடு. ஸோ சால்வ் பண்ணி இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது அப்டேட் பண்ணுங்க எனக்கு. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் வந்து, எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது என்ன, அண்ட் greater than or equal to 4 இருக்கும்போது என்ன. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். Got it? ஓகே, ஸோ சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் இஸ் நாட் மேட்சிங்கா? கண்ணா புக்கில் என்ன இருக்கு, புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ செக் பண்ணிடலாமா? ஆன்சர் Q நாட் மேட்சிங்கா? e power x by 3. ஸோ எந்த கொஷின் ஜெஸும் அப்டேட் பண்ணுங்க. Qல வேற ஃபங்க்ஷன் இருக்கா? Qல வேற ஃபங்க்ஷன் இருக்கு. எங்க இருக்கு பாருங்க, எந்த கொஷின் பேசிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் இந்த கொஷின் இல்லையா? Qல வேற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்கீங்க? ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது போகலாமா நாம நெக்ஸ்ட்டு? ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 7th கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர் ஆர் மீன் அண்ட் வேரியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ மியூங்கிறது வந்து மீன், சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் தி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ அப்போ e of x plus 3 that is equal to 10, இது given data. e of x plus 3 whole square that is equal to 116. then you want to find mu and sigma square. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறது. கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம e of x plus 3 is equal to 3 10 கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இதனோட ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ e of ax plus b அப்படின்னு கொடுத்தா இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏங்கிறத வெளில எடுத்துக்கலாம். ஓகே, a இன்ட்டு e of x plus b அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த bங்கிறத நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். அதாவது 3 வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் இதில். சிமிலர்லி ஸோ இதில் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ e of x plus 3 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். that is equal to 10. அப்போ இந்த 3 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தா e of x that is equal to நமக்கு 7 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஸோ 7 இந்த ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த e of x அப்படிங்கிறத என்ன அப்படின்னா நமக்கு தேவையான இந்த மியூ. சரிங்களா? ஸோ that is மியூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ சிக்மா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அடுத்த பேஜ் போய்க்கலாமா? e of x plus 3 whole square that is equal to 116 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a plus b whole square அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வருது உங்களுக்கு? e of x square plus 6x plus 9 is equal to 116. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள கொண்டு போகிறோம். இந்த ஈங்கிற பார்ட்டை வந்து உள்ள கொண்டு போகிறோம். உள்ள கொண்டு போனால் நமக்கு என்ன வரும்? e of x square plus 6 times of e of x plus இந்த 9 வந்து அப்படியே தனியாக வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 116. கிளியராக இருக்கா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருக்கா?
ஸோ இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு நமக்கு? இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 6 into 7 plus 9 that is equal to 116. ஸோ இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 6 7, ஸோ திஸ் இஸ் 42 plus 9 சரிங்களா? ஸோ என்ன வருது நமக்கு? ஸோ 51 வந்து நம்ம ரைட் சைடில் கொண்டு போய்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரைட் சைடு கொண்டு போய்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 116ல் 51 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 65 அப்படின்னு வருது. ஸோ அப்போ திஸ் இஸ் 65. ஸோ அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 65. ஸோ பசங்களா புரியுதா? ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? வேரியன்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா அதை எடுத்துக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிக்மா that is sigma square that is equal to variance of x. ஓகேங்களா? ஸோ which is e of x square minus e of x. கிளியரா இருக்கா? ஸோ this is equal to என்ன வருது? 65 இப்போ கண்டுபிடிச்சது. அண்ட் e of x கான வேல்யூ வந்து 7. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. ஸோ this is square, whole square. This is whole square. ஸோ அப்போ என்ன வருது? 7 square. ஸோ அப்போ 65 minus 49. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 16. ஸோ கிளியரா இருக்கா? this is what sigma square which is variance. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 16. ஸோ தெளிவா இருக்க எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 7 அண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 16. கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க உங்களோட ஆன்சரோட. ஸோ கிளியரா மேட்ச் ஆகுதா இது? சே எஸ் ஆர் நோ எவ்ரிபடி. ஸோ எக்ஸாம்பிள் 11.14 சொல்லணுமா? ஓகே ஷாரோன் 11.14. அடுத்தது கொஸ்டின் 6. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது, நோ டவுட். கரெக்டா? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. எஸ், கொஸ்டின் நம்பர் 8. 2 balls are chosen randomly from an urn containing 8 white and 4 black balls. Suppose that we win ₹20 for each black ball selected and we lose ₹10 for each white ball selected. Find the expected winning amount and variance. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளாக் பால் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ₹20 வந்து வின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே வந்து ஒரு ஒயிட் பால் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹10 வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 balls வந்து நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கோடையில் வந்து பாருங்க 8 ஒயிட் பால் இருக்கு, 4 பிளாக் பால் இருக்கு. ஸோ அப்போ 8 + 4 12 balls இருக்கு டோட்டலா. அந்த 12ல நீங்க 2 வந்து ரேண்டமா சூஸ் பண்றீங்க. அந்த 2ல உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒருவேளை பிளாக் பாலா இருந்தா உங்களுக்கு ₹20 வந்து லாபம், ஒயிட் பாலா இருந்தா ₹10 வந்து லாஸ். அந்த ஐடியா படி இந்த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். கிளியரா? ஸோ எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. எஸ், ஸோ சொல்யூஷன் போய்க்கலாம், கவனிங்க இந்த கொஸ்டின். ஸோ உங்க புக்ல வந்து 11.17 சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒயிட் ball that is equal to 8 and black ball. So black ball எத்தனை இருக்கு? டோட்டலா 4. அப்ப டோட்டல் வந்து நமக்கு 12 balls இருக்கு. டோட்டல் வந்து 12 balls இருக்கு. நாம பிக் பண்ணது 2 balls மட்டும்தான். 2 balls மட்டும் தான் பிக் பண்றோம். 2 balls மட்டும் தான் பிக் பண்றோம். அந்த 2 balls என்னென்னவா இருக்கலாம் நமக்கு? ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டுமே பிளாக்கா இருக்கலாம், இல்ல ஒரு பிளாக் ஒரு ஒயிட் அப்படின்னு இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ஒயிட் அப்படின்னு வரலாம் நமக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே பிளாக் பாலா இருந்தா நமக்கு வந்து எவ்வளவு வரும்? 20 + 20. ஸோ 20 + 20 20 × 2 ₹40 வந்து நமக்கு லாபம். ₹40 வந்து நமக்கு லாபம். சரிங்களா? ₹40 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ அதே வந்து பாருங்க, ஒரு பிளாக் ஒரு ஒயிட், ஒரு பிளாக் ஒரு ஒயிட் அப்படின்னா ஒரு ஒயிட்டுக்கு வந்து ₹20 அதாவது ₹10 லாஸ். ₹10 வந்து லாஸ். அண்ட் ஒரு பிளாக் பால்க்கு வந்து உங்களுக்கு ₹20 வந்து ப்ராஃபிட். சரிங்களா? அப்ப 20 - 10 அப்ப என்ன வரும்? உங்களுக்கு ₹10 தான் வரும். ₹10 தான் வந்து உங்க கையில இருக்கும். ஓவராலா பேலன்ஸ் ஆயிட்டு. ஸோ அடுத்து பாருங்க, ரெண்டுமே வந்து ஒயிட் பால். ரெண்டுமே ஒயிட் பால்னா 10 - 10 10 - 10னா 20 -20 வந்து உங்களுக்கு வந்து லாஸ். சரியா? ஸோ -20 வந்து உங்களுக்கு வந்து லாஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஸோ ₹-20 காட் இட். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க.
சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இதில், இந்த கொஷனில் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் வந்து ட்ரா பண்ணுறோம் இப்போ. சரியா? ஸோ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க சார், கொஷனில் 6ல் யூ ஹவ் டன் வித் a different function in the question, there is a different function. ஸோ வேற ஃபங்க்ஷன் எடுத்து நான் சால்வ் பண்ணிட்டேன். லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன். ஸோ மறுபடியும் நான் எடுத்து செக் பண்ணுறேங்கண்ணா. ஓகே, ஸோ மறுபடியும் நான் எடுத்து செக் பண்ணுறேன், என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் செக் பண்ணுறேன். சரியா? லெட் மீ செக். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம், கவனிங்க. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ரெண்டுமே வந்து பிளாக் பாலாக வந்திருக்கும், அண்டு ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டாக வந்திருக்கும், இல்லை ரெண்டுமே ஒயிட்டாக வந்திருக்கும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே பிளாக்காக இருந்தால் நமக்கு வந்து 40 rupees ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் அப்படின்னா நமக்கு 10 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து ஒயிட்டாக இருந்தால் நமக்கு 20 rupees வந்து லாஸ். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இடத்துல, P of x is equal to x, x is equal to x. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, கவனிங்க. எஸ். ஸோ 40 வரும்போது என்ன ப்ராபபிலிட்டி வரும்ன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். when P of x is equal to 40, x is equal to 40, which means P of x is equal to black and black. ரெண்டுமே நமக்கு வந்து black வருது. அப்போ என்ன வருது பாருங்க, டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, 8 பால்ஸ். சரிங்களா? 8 ஒயிட் பால்ஸ் அண்ட் 4 பிளாக் பால்ஸ். ஸோ அப்போ நம்ம எடுக்கிறது ரெண்டுமே வந்து பிளாக் பால்ஸ் அப்படிங்கிறதுனால 4C2 into 8C0. சரியா? ஸோ டிவைட் பை டோட்டலாக 12 பால்ஸ் இருக்கு, அவுட் ஆஃப் 12 2 வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, நமக்கு வந்து P of x is equal to 40க்கு வந்து என்ன வேல்யூ வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ், ஒன் செகண்ட், வேற எங்கேயோ போயிடுச்சு ஸ்லைட். ஓகே, ஸோ 4 into 3 டிவைட் பை 2 into 1. ஸோ 8C0க்கு வேல்யூ வந்து 1. ஸோ டிவைட் பை 12C2 அப்படின்னா 12 into 11 டிவைட் பை 1 into 2. சரியா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த 2 அண்ட் 12 கேன்சல் பண்ணால் 6, இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 into 3 வந்து 6 by 66. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது இந்த இடத்துல, 3 by 33. அதுதான் இந்த இடத்துல வரும், 3 by 33. கிளியரா புரிஞ்சுதா? இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது ரெண்டாவது. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு டாஸ்க் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். காட் இட்? ஸோ அடுத்து நம்ம செக் பண்ணலாம் செகண்ட் ஒனுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு. செகண்ட் பிளேஸ்ல ஸோ P of x is equal to 10. இது எதை மீன் பண்ணுது, ஸோ நமக்கு வந்து ஒரு பிளாக் பால் ஒரு ஒயிட் பால் வந்து நம்ம ரேண்டமாக பிக் பண்ணுறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக நம்ம கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்க. we are having 8 white balls and we are having 4 black balls. சரிங்களா? அண்ட் ஓவராலாக 12 பால்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இந்த இடத்துல 4ல் ஒரு பிளாக் பால் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ரிமைனிங் 8ல் ஒரு ஒயிட் பால் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓவராலாக பார்க்கும்போது 12 பால்ஸ், அதில் 2 பால் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்க்கும்போது 12 பால்ஸ், அதில் 2 பால் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ 4C1க்கு என்ன வேல்யூ, ஸோ 4C1 that is 4, 8C1 that is 8. ஸோ அப்போ 12C2 அப்படின்னா என்ன வரும், 12 into 11 by 1 into 2. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது இந்த இடத்துல 6. ஸோ அடுத்தது 4 into 8 மேலே வந்து நமக்கு 32, கீழே வந்து நமக்கு 66. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணலாமா, 16, 2ஆல் கேன்சல் பண்ணால் 16, இது வந்து 33. ஸோ அப்போ 16 by 33. ஸோ இதை வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஸோ அப்போ 16/33. ஸோ P of X is equal to 10 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா 16/33. இதை எடுத்து ஃபில் பண்ணிடுங்க இப்போ 16/33. சரியா? 16/33 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது இந்த பிளேஸ்ல 16/33 வரும். அடுத்த பிளேஸ்ல என்ன வேல்யூ வரும்ன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல என்ன வருது நமக்கு? ஸோ P of X is equal to என்ன வரும் நமக்கு? -20 இல்லையா? ஸோ அடுத்தது வந்து -20 நமக்கு. சரியா? ஸோ -20 வரும்போது இதுக்கான மீனிங் என்ன? ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணது ஒயிட் பால். ரெண்டுமே வந்து நம்ம ஒயிட் பால் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம கிட்ட டோட்டலாக எத்தனை ஒயிட் பால் இருந்தது? 8 ஒயிட் பால்ஸ். அப்போ 8ல் நம்ம செலக்ட் பண்ணது 2 ஒயிட் பால்ஸ். டோட்டலாக 12ல் நம்ம 2 ஒயிட் பால் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்க. ஸோ சிம்ப்ளை பண்ண என்ன வருது? 8 into 7 by 1 into 2 divided by so 66 denominator, which means 12 into 11 by 1 into 2. சரியா? ஸோ இப்போ இந்த 1 into 2 1 into 2 cancel. ஸோ 8 7s are 56, 12 11s are 132. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்க. எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஓகே, 4 டேபிளில் கேன்சல் பண்ணா 1 time remaining 4 times 14 times வருது. இது வந்து 33 times வருது. அப்போ 14/33. ஸோ பசங்களா புரியுதா பாருங்க? 14/33 இது. ஸோ திஸ் இஸ் 14/33. கண்ணா இது கிளியரா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். காட் இட்? ஸோ தெளிவாக இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஓகே. ஸோ 11th லெசன், ஆமாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். 11th லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இதுவரை கிளியராக இருக்க கண்ணா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க இதில் அப்படின்னா மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து நம்ம இதுலேருந்து வேரியன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மீன் எப்படி கண்டுபிடிக்குது, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது, அதுக்கு இந்த டேபிள் வந்து நமக்கு தேவை. கவனிங்க. ஸோ அப்போ மீன் வந்து எடுத்துக்கலாம். கவனிங்க. ஸோ மீன் அப்படிங்கிறது என்னப்பா? வாட் இஸ் மீன்? மீன் இஸ் ஈக்குவல் டு E of X. சரியா? E of X. ஸோ E of X அப்படின்னா சிக்மா xi அண்டு PI. சரியா? xi அண்டு PI இதான் வந்து மீன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை நினைத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா மீன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க. You will get mean value. சரிங்களா? So therefore so அடுத்தது எடுத்துக்கலாமா? மீன் வந்து கண்டுபிடிக்கலாம். So mean that is equal to sigma xi pi, which is equal to என்ன வருது பாருங்க, 40 into 3/33 plus அடுத்தது 10 into 16/33, அடுத்தது வந்து -20 into 14/33. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து நம்ம 33 வச்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து எல்லாத்துக்கும் 33 காமனாக வச்சுக்கலாம். ஸோ 40 into 3 இங்கே. ஸோ இது வந்து 120. அடுத்து 10 into 16 இது வந்து 160. ஓகே, 2 into 14 அப்படின்னா 28. அப்போ -280. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு இந்த இடத்துல? 280 - 280. ஸோ அப்போ இது வந்து 0. இது வந்து 0. அப்போ மீன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0 நமக்கு. மீன் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பசங்களா கிளியராக இருக்க? இது அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? மீன் வந்து 0. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு வந்து சிக்மா x² வந்து வேணும். சிக்மா x² வந்து வேணும். சரியா? ஸோ அப்போ சிக்மா x² எப்படி கண்டுபிடிக்கிறது? சிக்மா x². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா xi² into pi. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சிக்மா x² அப்படிங்கிறது. ஸோ x அப்படிங்கிறது பாருங்க, இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். இந்த டேபிளில் இதுதான் வந்து x அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சமேஷன் எடுத்துடணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சிக்மா x² அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ பாருங்க, 40² into 3/33
ஸோ ப்ளஸ் 10 ஸ்கொயர் இன்ட்டு 16 by 33. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு -20 இன்ட்டு 14 by 33. கிளியராக இருக்கா? ஸோ பசங்களா, ஸோ அடுத்து பாருங்க 1600 இன்ட்டு 3 by 33 ப்ளஸ் 100 இன்ட்டு 16 by 33. ஸோ மைனஸ் 20 இன்ட்டு 14 by 33. கிளியராக இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ 1600 வந்து நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் நமக்கு 4800. 100 இன்ட்டு 16 அப்படின்னா 1600. சரிங்களா? 2 இன்ட்டு 14 28. அப்போ என்ன வருது நமக்கு? ஸோ இதுவரை கிளியராக இருக்கா? எஸ் ஆர் நோ எவ்ரிபடி? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணாமல் இருக்கு பாருங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணாமல் இருக்கேன். ஆமாம், இந்த 20ங்கிறத மட்டும் ஸ்கொயர் பண்ணாமல் விட்டுருக்கேன். 20 ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு? 20 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 400 வருமா? 400 வரும். This is 400. So this is 400 பசங்களா, சரியா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணோம் நம்ம. இது வந்து ப்ளஸ் ஆயிரும், ஸ்கொயர் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 400. அப்போ 4 இன்ட்டு 14 4 இன்ட்டு 14 அப்படின்னா என்ன வருது நமக்கு? 56. அப்போ 5600. ஸோ எல்சிஎம் வந்து எல்லாத்துக்கும் என்ன வருது? டினாமினேட்டில் 33. எல்சிஎம் பாருங்க, டினாமினேட்டில் 33 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 4800, 1600 and 5600. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 56, 16, 48. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 plus 8 வந்து 0, ரிமைனிங் 2. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க நமக்கு? 5 plus 5 வந்து 10, 12, 120. ஸோ காமனாக 2 0 சேர்த்துக்கணும். அப்போ 12,000 வருது. ஸோ 12,000 by 33. சரியா? ஸோ 33. ஸோ இது வந்து நம்ம 2 டேபிளில் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் பாருங்க? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா 33 இருக்கு. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வருது நமக்கு? this is 11. ஸோ இது வந்து 4000 வரும். கிளியரா? ஸோ அப்போ நமக்கு e of x ஸ்கொயருக்கான வேல்யூ 4000 by 11. இதை வந்து நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு e of x ஸ்கொயர் தெரியும் அண்ட் e of x க்கான வேல்யூவும் தெரியும். சரியா? ஸோ e of x க்கான வேல்யூவும் தெரியும். e of x க்கான வேல்யூ வந்து என்ன? தட் இஸ் 0. இதுதான் வந்து e of x. இதுதான் வந்து e of x. e of x க்கான வேல்யூ 0 அண்ட் e of x ஸ்கொயருக்கான வேல்யூ நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ நம்ம வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேரியன்ஸ் என்னப்பா வருது நமக்கு இந்த இடத்துல? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துக்கோ. வேரியன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ 4000 by 11 மைனஸ் e of x அப்படின்னா 0, அதுக்கான ஸ்கொயர் வந்து 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் 4000 by 11. அவ்வளோதான், 4000 by 11. இதை ஃப்ராக்ஷனாக விட்டாலும் சரி, இல்லை இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 363.63 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 363.63 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பசங்களா கிளியராக இருக்க பாருங்க. ஸோ தெளிவாக இருக்குங்களா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? சேஸ் ஆர் நோ எவ்ரிபடி? ஸோ இந்த கொஸ்டின் கிளியராக இருக்கா உங்களுக்கு? எப்படி சால்வ் பண்ணுவோன்ட்டு அடுத்தது போலாமா? அப்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க இந்த இடத்துல நமக்கு. In a binomial distribution consisting of 5 independent trials, the probability of 1 and 2 success are 0.4096 and 0.2046 respectively. Find the mean and variance of the random variable. So அப்ப என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்துல? டோட்டலா 5 independent variable இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So அப்போ number of independent variable that is equal to 5 இந்த இடத்துல. சரிங்களா? So அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? binomial distributionக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா என்ன? p of x is equal to x, ஓகே, ncx into p power x into q power n minus x. இதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? the probability of 1 success அப்படின்னு வந்தா 0.4096 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 எடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 1 எடுக்கணும். இந்த இடத்துல 1 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க? p of x is equal to 1
that is equal to n-ங்கிறது 5 அப்போ 5 1 5 1 p power 1 and q power n minus x னா 5 minus 1 5 minus 1 சரியா so இதை further simplify பண்ணா நமக்கு என்ன வரும் so check பண்ணிடலாம் so p of x is equal to 1 so here 5c1 அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன 5c1 means that is 5 only ஓகேங்களா so p power 1 அப்படின்னா p தான் and q power 5 minus 1 னா 4 சரிங்களா so அப்போ 5 இதுக்கான வேல்யூ 5 p q power 4 சரிங்களா இதான் வந்து p of x is equal to 1 அப்படிங்கிறதுக்கான அவுட்புட் சரியா so இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கோ so இதுக்கான வேல்யூ தான் என்ன கொடுத்திருக்காங்க இதுக்கான வேல்யூ தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चनல பாருங்க 0.4096 ன்னு கொடுத்திருக்காங்க so this is equal to 0.4096 அப்படினு எடுத்துக்கோ கிளியரா so தெளிவா புரிஞ்சுதா பாருங்க so இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படினு கூட நாம எடுத்துக்கலாம் this is ஈக்குவேஷன் 1 இதே மாதிரி நம்ம p of x is equal to 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் next p of x is equal to 2 so அப்ப என்ன வரும் நமக்கு பாருங்க so 5c2 p power 2 and q power 5 minus 2 சரியா so this is equal to என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 0.2048 னு கொடுத்திருக்காங்க இதுக்கான வேல்யூ so அப்ப 5c2 so 5c2 கான வேல்யூ 5 into 4 divided by 2 into 1 into p square q power 3 சரிங்களா so இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 உம் 4 உம் 2 times cancel ஆகும் அப்போ 5 into 2 வந்து 10 வரும் இந்த இடத்துல so this is equal to 10 p square q cube this is equal to 0.2048 this is equal to 0.2048 this is what p of x is equal to 2 clear so this is equation number 2 so clear இருக்கா அப்டேட் பண்ணுங்க equation number 2 இப்போ equation number 1 கிடைச்சாச்சு and equation number 2 கிடைச்சாச்சு இதில நாம கண்டுபிடிக்க வேண்டியது what is p what is q and what is n so இத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா நாம mean and variance வந்து நாம கண்டுபிடிச்சிர முடியும் சரியா so அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து தான் நாம வொர்க் அவுட் பண்ணோம் got it so இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா ஓகே so இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆல நாம டிவைட் பண்ணுவோம் சரிங்களா so ஈக்குவேஷன் 1 we are dividing by equation 2 so divide பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு 5p q power 4 divided by 10p square and q cube that is equal to 0.4096 divided by 0.2048 சரியா so இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா so exact 2 times வரும் இது exact 2 times வரும் and இதை கேன்சல் பண்ணா நமக்கு denominatorல 2 times and இந்த p power 1 p square கேன்சல் பண்ணா இங்க denominatorல p இருக்கும் so இந்த இடத்துல q cube q power 4 கேன்சல் பண்ணா இந்த 4 மட்டும் எலிமினேட் ஆயிடும் so அப்ப என்ன இருக்கு பாருங்க நமக்கு லெஃப்ட் சைடுல q by 2p லெஃப்ட் சைடுல இருக்கு that is equal to 2 சரியா so அடுத்து பாருங்க p அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல yes இந்த 2p அப்படிங்கிறது நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம் ஓகேவா அந்த q க்கு பதிலா 1 minus p ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் q means 1 minus p அப்படி நாம எழுதிக்கலாம் ஓகே since so அப்ப என்ன வருது நமக்கு 1 minus p so 2p வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க அப்ப 4p அப்படினு வந்துரும் கிளியரா இதுல இருந்து p கான வேல்யூ கொண்டு வர முடியும் சரிங்களா so அப்ப இந்த p வந்து ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா 5p that is equal to 1 therefore p is equal to 1 by 5 so பசங்களா கிளியரா இருக்கா p கான வேல்யூ 1 by 5 னு கொண்டு வந்துட்டோம் அப்ப p கான வேல்யூ வந்து 1 by 5 இல்ல அது வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு q கான வேல்யூ கிடைச்சிரும் so அப்ப q is equal to 1 minus 1 by 5 so அப்ப என்ன வரும் that is equal to 4 by 5 இதுதான் வந்து q கான வேல்யூ so இப்ப q கான வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு சரியா we got p value and q value and அவங்களே क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க n is equal to 5 அவங்களே சொல்லிட்டாங்க number of independent trials வந்து 5 அப்ப n is equal to 5 சரியா so நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சாச்சு இப்ப mean and variance கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் கஷ்டமாலாம் கிடையாது சரிங்களா so what is mean இப்போ so mean அப்படிங்கிறது என்ன இந்த binomial distributionல mean அப்படிங்கிறது that is equal to np so n ங்கிறது 5 and p கான வேல்யூ வந்து 1 by 5 p கான வேல்யூ 1 by 5 so therefore mean is equal to 1 so அப்ப mean அப்படிங்கிறது வந்து 1 கிளியரா so அடுத்து பாருங்க variance க்கு என்ன ஃபார்முலா variance that is equal to npq so இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா n வந்து 5 and p அப்படிங்கிறது 1 by 5 q அப்படிங்கிறது 4 by 5
ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இந்த 5 கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4/5 தான் வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ அப்போ வேரியன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ பசங்களா புரிஞ்சுதான் பாருங்க. ஸோ வேரியன்ஸ்க்கான ஆன்சர் வந்து 4/5 அண்ட் மீனுக்கான ஆன்சர் வந்து 1/5. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இது அப்டேட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? காட் இட்? ஸோ யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம் இப்போ. ஓகே, ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பசங்களா இந்த டாபிக்ல கவனிங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. கம்ப்யூட் P of x is equal to k for the binomial distribution B of n, P where n is equal to 10 and P is equal to 1/5 and k is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து Qக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா Q அப்படிங்கிறது இவங்க கொடுக்கல. சரியா? அதுக்கு பதிலாக Pங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம Q கண்டுபிடிச்சலாம். Q is equal to 1 minus P. இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன வருது? 1 minus 1/5 which is equal to 4/5. அப்போ Qக்கான வேல்யூ என்னப்பா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/5. சாரி 1/5 தானே கொடுத்துருக்காங்க. எஸ் 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 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன வருது? 4/5. கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ Q வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இயர் x such that ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க n, P. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா P of x is equal to x. ஸோ தட் இஸ் NCX P power x and Q power n minus x. சரியா? ஸோ இதில் nங்கிறது வந்து 10 அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. n வந்து 10, அப்புறம் P வந்து 1/5 அண்ட் Q வந்து 4/5. இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் நமக்கு? செக் பண்ணிடலாமா? இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். So n is equal to 10 and P is equal to 1/5, Q is equal to 4/5. So இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So P of x is equal to என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா k is equal to 4 சொல்லியிருக்காங்க. அதனால x is equal to 4 நம்ம எடுக்கணும். This is equal to 10c4 சரியா? into p power which means 1/5 power 4 and q power என்ன வரும் நமக்கு? q ன்றது வந்து 4/5 இல்லையா? 4/5 அதனுடைய பவர் வந்து நமக்கு 10 minus 4. 10 minus 4 னா 6 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரியா? So this is 6. 10 minus 4. So solve பண்ணுங்க. 10c4 and 1/5 இதனுடைய பவர் வந்து 4. 4/5 இதனுடைய பவர் வந்து 6. So 5 power 6, 4 power 6. இது ரொம்ப பெரிய நம்பரா வருது இல்லையா? ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இதோட நீங்க பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்க சிம்பிளை பண்ண வேண்டாம். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் தெளிவா இருக்கா? காட் இட்? எஸ். அவ்வளோதான் பசங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம 9th சாப்டர் பெண்டிங் வச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 9th சாப்டர் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே. 9th சாப்டர் ஆஃப்டர் 3 minutes கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூனா இருங்க. காட் இட்? ஷார்ட் பிரேக். ஸோ கிளியரா இருக்கா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாமே? காட் இட்? எதுவும் டவுட் இல்லை தானே? எஸ் ஆயிஷா, வாட்ஸ் யுவர் டவுட்? ஹவு டு அட்டெண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்? கண்ணா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த இப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின் ஏதாவது கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டின் வந்து எந்த கான்செப்டோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம்.
ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதோட ரிலேட் பண்ணி அதில் வாட் இஸ் n வேல்யூ, வாட் இஸ் p வேல்யூ, வாட் இஸ் q வேல்யூ, ஸோ அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும். அப்ளை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கரெக்டா அந்த கான்செப்டை வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். நார்மல் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே போல தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ஜஸ்ட் கனெக்ட் வித் த கான்செப்ட். ஸோ என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதை வந்து அந்த ரெலவெண்ட் கான்செப்டோட ரிலேட் பண்ணுங்க. ஸோ அந்த ரிலேட் பண்ற விஷயத்துல தான் இருக்கு. சரியா ஆயிஷா? ஓகே, எஸ். ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம்னா ஒரு 2 minutes பிரேக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 9th சாப்டர் நான் பெண்டிங் வச்சிருக்கேன், அதை நான் கண்டினியூ பண்றேன். சரியா? ஸோ லாஸ்ட் செஷன் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. ஸோ ஒரு செஷன் வந்து 3 hours போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால அது வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இன்னும் படிக்கவே இல்லையா? ஓகே, ஸோ படிங்க உட்காந்து படிங்க. எஸ் 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 ஓகே கண்ணா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். மைண்ட் பிளாங்கா இருக்கா? எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. மைண்ட் மேப் ஷேர் பண்ணிருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிங்க படிச்ச வரைக்கும். ஷார்ட் பிரேக் சார். அடிக்கடி இந்த மிரரிங் இஷ்யூ வருது.
எஸ் பசங்களா, பிரேக் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது வந்து 9th சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெடியா இருங்க. 9th சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வெயிட்டேஜ் அதிகமா இந்த டாபிக் வந்து இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க இந்த டாபிக்ல இருந்து. அண்ட் எஸ் ஆயிஷா, உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தாராளமா உங்களுக்கு என்ன படுதோ அதை சொல்லுங்க. சரிங்களா? அண்ட் இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 6th கொஸ்டின் பாருங்களேன், நான் சரியா நோட்டீஸ் பண்ணல. கொஸ்டின் நம்பர் 6ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன கரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து x/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? x/3 கொடுத்தா அது வந்து -2x அப்படின்னு நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க என்ன. ஸோ திஸ் இஸ் x/3 பசங்களா. சரியா? ஸோ திஸ் இஸ் x/3 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ அப்போ இதுல கரெக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் நம்பர் 6 சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம 9th சாப்டர் வந்து போறோம். சரிங்களா? ஸோ நான் இங்க பிக் பண்ணும்போது மாத்தி பிக் பண்ணிட்டேன். கவனிங்க, கரெக்ஷன் பண்ணிடலாம். காட் இட். ஸோ ரிமைனிங் எல்லாம் சேம் தான். ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா புதுசா? இந்த 6th கொஸ்டின் மட்டும் நான் ரிப்பீட் பண்றேங்கன்னா, நான் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதும் போது மாத்தி எழுதிட்டேன். எஸ், சால்வ் பண்றது எல்லாமே கரெக்ட் தான். அந்த 2x பால x/3 எடுத்துருக்கணும், அவ்வளவுதான். கவனிங்க. ஸோ ஆல்ரெடி ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா கரெக்டா நீங்க? எஸ், x/3 எஸ். ஓகே. ஸோ நம்ம சேனல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் 8ல இருந்து 12 வரைக்கும் ஸ்டேட் போர்டு பசங்களுக்கான கம்ப்ளீட் கண்டென்ட் எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர், தமிழ் அண்ட் இங்கிலீஷை தவிர ரிமைனிங் எல்லா சப்ஜெக்டும் நாங்க வந்து கைட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நம்ம கிட்ட இன்னும் டீச்சர்ஸ் இல்ல. ஸோ அதனால வந்து ரிமைனிங் கோர் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெசிபிக் சேனல்ல பொறுத்த வரைக்கும் 11th அண்ட் 12th பசங்களுக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ இது ஃபுல்லாவே நாம வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லா டாபிக்குமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஷார்ட் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க் ரூம், கொஸ்டின் ஆஃப் த டே இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது போக புல்லர் மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சேனல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம். சரிங்களா? ஸோ ஒரு டைம் வந்து நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க அந்த வீடியோ வந்து பாத்துக்கலாம். இப்போ லைவ் செஷன் ஏதாவது நாங்க எடுக்கிறோம்னா அதுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அந்த டைம்ல நீங்க லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, கவனிங்கண்ணா. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? சின்ன கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்பவே. ஸோ கவனிங்க. எஸ், என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, ரைட்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் f of x that is equal to k e power minus x/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் x greater than 0 and 0 that is for x is less than or equal to 0. கிளியரா? ஸோ இப்போ கேக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே என்ன பண்ணும்? ஸோ f of x is to be valid probability distribution function. The total area, note பண்ணிக்கோங்க, total area. So under the curve must be equal to 1. சரிங்களா? So under the curve must be equal to 1. சரிங்களா? So இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, integral -∞ to ∞, okay, f of x dx that is equal to 1. So இப்போ மேல எழுதிருக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் ஈக்குவேஷனா நான் இங்க எழுதிருக்கேன். சரிங்களா? ஸோ மேல எழுதிருக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவேஷனா இங்க எழுதிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல லிமிட் பாருங்க, நமக்கு 0 to ∞. இப்போ இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன். 0 to ∞ அப்படின்னு வரும். ஏன்னா 0க்கு மேல x வந்து 0க்கு மேல, அப்போ 0 to ∞ அப்படிங்கிற இன்டர்வல் வரும். இங்க 0, இந்த இடத்துல ∞ வரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் பிக் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிக் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க. எஸ், ஸோ இன்டெக்ரல் 0 to ∞ k into e to the power minus x/3 dx that is equal to 1. சரிங்களா? ஸோ இப்போ k வந்து வெளில எடுத்துக்கோங்க. integral 0 to ∞ e to the power minus x/3. Got it?
dx that is equal to 1. இப்போ இந்த e power x minus x by 3 இருக்குல்ல, இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன வரும் நமக்கு? ஸோ e to the power minus x by 3 divided by minus 1 by 3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதனுடைய இன்டர்வல் வந்து 0 to infinity. 0 to infinity, வெளியில k இருக்கு. ஸோ this is equal to 1. கிளியரா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம இங்க வெளில கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 3kன்னு வந்துடும். மைனஸ் 3kன்னு வந்துடும். சரியா? ஸோ மைனஸ் 3k. இங்க பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, e பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு இருக்கு. இதனுடைய இன்டர்வல் வந்து 0 to infinity. This is equal to 1. சரியா? ஸோ இப்போ இன்ஃபினிட்டிங்கிறது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் 3k. ஸோ e to the power என்ன வருது, மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். 0 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு மைனஸ் e பவர் 0 அப்படின்னு வரும். This is equal to 1. சரியா? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இதுக்கான வேல்யூ வந்து 0. சரிங்களா? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி உடைய வேல்யூ என்ன, 0. அண்ட் e பவர் 0 உடைய வேல்யூ வந்து 1. Got it? So this is equal to 1. இங்க மைனஸ் 3k இருக்கு. சரியா? ஸோ இப்போ மைனஸ் 3k into மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து பிளஸ் 3kன்னு வரும். 3k is equal to 1. தென் k கான வேல்யூ வந்து 1 by 3. ஸோ அவ்வளோதான் பசங்களா. ஸோ k கான வேல்யூ வந்து என்ன வருது, 1 by 3 அப்படின்னு வருது. புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க ஆயிஷா. ஸோ இந்த மாதிரி k கான வேல்யூ வந்து 1 by 3ன்னு வந்திருக்கும். நம்ம மைனஸ் 2kன்னு எடுத்தோம்னா 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ரிமைனிங் பார்ட் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ k கான வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுக்கணும், இந்த இடத்துல என்ன எடுக்கணும் பாருங்க, கேக்கு பதிலாக 1 by 3ன்னு போட்டுக்கணும் இந்த கொஸ்டின்ல. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேக்கு பதிலாக இதை கேன்சல் பண்ணிட்டு 1 by 3 அப்படின்னு நம்ம எடுக்கணும். 1 by 3ன்னு போட்டுக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். கிளியரா இருக்கா? ஸோ என்ன பண்றோம்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? காட் இட்? ஸோ அவ்வளோதான் பசங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ இதெல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். கவனிங்க. So this is for e power minus 2 function. So அவ்வளவுதான். ரிமைனிங் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 10 क्वेश्चन முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டாபிக் போலாம். 9th சாப்டர். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? So chapter 9 எங்க இருக்கு பாருங்க. chapter 9 ஒரு 1 minute டைம் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமா, செக் பண்ணிடலாமா? எஸ், இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஃபைல் இதுதான். சரியா? சாப்டர் 9 ஆர் வாட்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். விச் மீன்ஸ் சாப்டர் 9 கிடையாது, சாப்டர் 8. ஐ எம் வெரி சாரி. ஸோ சாப்டர் 8 தான் நம்ம பார்க்கணும். ஸோ பசங்களா புரிஞ்சுதான் பாருங்க. இது வரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? நம்ம பார்த்தது எல்லாமே தெளிவா இருக்கா? ஸோ சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ சாப்டர் 8 தான் மிஸ்ஸிங். சாப்டர் 8 மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். சாப்டர் 9 கிடையாது. காட் இட்? தெளிவா இருக்க இது வரைக்கும்? நம்ம அடுத்தது பார்க்கலாம். கவனிங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ 11th கொஸ்டின் இதுல. சரிங்களா? ஸோ 11th கொஸ்டின் எடுத்துப்போம். 1 செகண்ட் கண்ணா. ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு பார்த்துக்கிறேன். ஒரு 1 minute.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கவனிங்க. ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான் பாருங்க இந்த டாபிக்ல. Show that f of x comma y that is equal to x square minus y square divided by y square plus 1 continuous at every x comma y that belongs to real plane. R square அப்படின்னா real plane அப்படின்னு சொல்லுவோம், xy plane. சரிங்களா? எஸ் 12th சாப்டர் இன்னைக்கு ஈவினிங் எடுப்போம் பாரத். 12th சாப்டர்ல நேச்சுரல் இன்டீஜர் அந்த வேல்யூக்கு பைனரி நாட் பைனரி டேபிள் என்ன சொல்றீங்க? 1 செகண்ட் சார். 12th சாப்டர்ல நேச்சுரல் இன்டீஜர் அந்த வேல்யூக்கு பைனரி நாட் பைனரி டேபிள் இருக்குல்ல சார், என்ன பண்ணலாம்? we have to memorize. எஸ் ஸோ பைனரி டேபிள் வந்து மெமரைஸ் பண்றதால எப்படி நான் சொல்லி தரேன், கவலைப்படாத. ஸோ 12th சாப்டர் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிடு, சரியா? ஸோ அதில் பைனரி டேபிள்ஸ் எப்படி மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு செஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் உங்களுக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த சாப்டர் 8ல. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 தட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் தட் பிலாங்ஸ் டு ரியல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு 3 கண்டிஷன் வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டிஷன் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூவஸ். த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் u, v, சரியா? ஸோ இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ ரெண்டாவது பாருங்க, அடுத்தது ஃபங்க்ஷன் f is defined. ஃபங்க்ஷன் f is defined at u, v, சரியா? ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ் கவனிங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 வந்து லிமிட் x, y which tends to u, v, f of x, y this is equal to L. இது வந்து எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம், எக்ஸிஸ்ட். ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இரண்டு ஈக்குவலா இருக்கணும், தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, L is equal to f of u, v. இதான் வந்து தேர்ட் பாயிண்ட். இது மூணும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்மளால ஈஸியா ப்ரூவ் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ இப்போ செக் பண்ணலாமா ஒன் பை ஒன்னா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வெரிஃபை பண்ணலாம், கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ லெட் a, b that belongs to a real plane, சரிங்களா? that belongs to a real plane. So f of a, b that is equal to a square minus b square divided by b square plus 1. Okay. So is என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடத்துல this is defined at a, b. எப்போ இது வந்து டிஃபைன்ட் அப்படின்னா, இங்க பாருங்க டினாமினேட்டர் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இந்த டினாமினேட்டர் பார்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ since b square plus 1 that is not equal to 0, சரியா? ஸோ இது வந்து நம்ம ரிசல்ட் 1 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டாவது பாருங்க செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட். ஸோ லிமிட் 1 செகண்ட் கண்ணா. limit x, y that belongs to a, b. Okay, so f of x, y which is equal to limit x, y tends to a, b. So x square minus y square divided by y square plus 1. Okay, so clear இருக்கா? ஏன் அப்படின்னா நம்ம இப்போ f of x, y அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்க a, b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் பிளஸ் 1 சொல்லியிருக்கோமா? அதுவே x, y அப்படின்னா இந்த இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைட் பை y ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் பிளஸ் 1, சரியா? ஸோ திஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, திஸ் ஒன் இஸ் எக்ஸிஸ்ட் which is equal to L, சரியா? நமக்கு வந்து சம்திங் ஏதாவது ஒரு ரியல் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0, கிளியரா? டினாமினேட்டர் பார்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலா இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஸோ கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் தெரிஞ்சாச்சு.
ஸோ என்ன எழுதிக்கலாம் பாருங்க. கண்டிஷன் நம்பர் 3, லிமிட் f of x comma y that tends to a comma b which is equal to f of a comma b அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு from 1 and 2, from equation 1 and 2. கிளியரா இருக்கா பசங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவா இருக்கா? ஸோ அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம் ஸ்டேட்மெண்ட், since all the conditions are satisfied, we can say f of x comma y is continuous. F of x comma y is continuous at every x comma y which belongs to real plane. Clear? So இவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க லாஸ்டா எழுதணும். ஸோ பசங்களா புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரணுமா? ஓகே, சாப்டர் 8 கண்ணா, சாப்டர் 8 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆனது கண்டினியூஸ் அட் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் தட் பிலாங்ஸ் டு ரியல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கண்டினியூஸ் அட் ரியல் பிளேன் அப்படின்னா அதுக்கு வந்து 3 கண்டிஷன் நம்ம வெரிஃபை பண்ணணும். கண்டிஷன் 1 வந்து த கிவன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டா இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் தட் பிலாங்ஸ் டு யூ கமா வி. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எல்ங்கிறது ஏதாவது ஒரு நம்பர். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது ப்ரூவ் ஆகணும். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது ப்ரூவ் ஆகணும். ஸோ இப்போ கண்டிஷன் 1 பாருங்க. ஸோ கண்டிஷன் வந்து 1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா a கமா b அப்படிங்கிறது ரியல் பிளேன்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் ஒரு வேல்யூஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க f ஆஃப் a கமா b. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம், x கமா y பதிலா சப்ஸ்டியூட் பண்றோம். இது வந்து a, இது b அப்படின்ட்டு. அப்போ இது எப்படி மாறும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் 1. தட் இஸ் டிஃபைன்டு. எப்போ டிஃபைன்டா இருக்கும்? இந்த b ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கிற டினாமினேட்டர் அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது தட் இஸ் டிஃபைன்டு. சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிஷன் 1. கண்டிஷன் 2 பாருங்க. ஸோ லிமிட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு சைடும் லிமிட் அப்ளை பண்ணுங்க. இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணுங்க, இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படி லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஸ்கேலார் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் அப்ளைங் லிமிட் இன் போத் த சைட். பாருங்க, இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணிருக்கோம், இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணிருக்கோம் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா, இங்கேயும் இதே மாதிரி கிடைச்சிருக்கா. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ கண்டிஷன் 3 பாருங்க, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் கண்டிஷன் 3ல. ஸோ அப்போ மேல இருக்கக்கூடிய 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆன காரணத்தினால f of x, y is continuous at every x, y that belongs to real plane. புரிஞ்சுதா கண்ணா? ஸோ எக்ஸசைஸ் 9.3 சொல்லி தரணுமா? ஸோ கண்ணா இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 8th சாப்டர் கொஞ்சம் நான் பெண்டிங் வச்சிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அது முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு செஷன் இருக்கு. ஸோ அது ஒரு 1 hour செஷன். அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்றேன். என்னென்ன எக்ஸசைஸ்ல என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கறத சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல. செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 என்ன சொல்லிக்க பாருங்க. A circular plate expands uniformly under the influence of heat. If its radius increases from 10.5 cm to 10.75 cm, then find an approximate change in area and the approximate percentage change in the area. So என்ன சொல்லிருக்காங்க? ஒரு சர்க்குலர் பிளேட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது யூனிஃபார்மா. ஸோ அண்டர் சம் என்ன சொல்லிருக்காங்க? அண்டர் சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹீட்டால ஒரு சர்க்குலர் பிளேட் வந்து என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால ரேடியஸ் வந்து 10.5 வந்து 10.75 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அந்த சர்க்குலர் பிளேட்டோட ஏரியாவில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ். ஸோ அடுத்தது பாருங்க, வேற என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன, அந்த ஏரியாவுடைய பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அதையும் கேட்கறாங்க. ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஏரியா அண்ட் வாட் இஸ் தி பெர்சன்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பிளேட், கரெக்டா? இதான் சர்க்குலர் பிளேட். இதனோட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா?
So area that is equal to pi r square. Correct? So pi r square. So change in area na நம்ம என்ன சொல்வோம்? Change in area அப்படினா நம்ம dA அப்படினு சொல்வோம். dA. சரிங்களா? So dA that is equal to change வந்து with respect to radius. கரெக்ட்டா? So இந்த change வந்து with respect to radius. So அப்ப நம்ம வந்து differentiation பண்றோம் இந்த இடத்துல. So differentiation பண்ணா என்ன வருது பாருங்க, r square அப்படிங்கிறது நமக்கு 2r னு வரும். அப்ப pi அப்படியே வெச்சுக்கோங்க. இது வந்து 2r. சரியா? So dr அப்படினு வரும். With respect to radius வந்து நம்ம differentiate பண்ணிருக்கோம். சரியா? So இது கிளியரா இருக்கா? So dA. So ரெண்டு பக்கமே நீங்க differentiation எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? ஸ்டெப் நம்பர் 2 வந்து புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து இனிஷியலாக 10.5, அதுக்கப்புறம் 10.75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதனோட ரேடியஸ் வந்து 10.5, ஸோ அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 10.75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து 0.25, அந்த டிஃபரன்ஸ் வந்து 0.25 எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த 0.25 அப்படிங்கிறதா dr. dr அந்த ரேடியஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அந்த ரேடியஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் dr, அதாவது 0.25. சரியா? சோ கிளியரா இருக்கா? சோ இப்போ இத வந்து நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கவனிங்க. So we are getting r is equal to 10.5, dr that is equal to என்ன நடக்குது பாருங்க, 10.75 ல இருந்து 10.75 ல இருந்து நம்ம என்ன பண்றோம், 10.5 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சரிங்களா? சோ அப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ். Got it? So that is 0.25. So இப்போ dA எடுத்துக்கோங்க. dA is equal to என்ன, 2 into இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 into pi r, 2 into pi r கான வேல்யூ என்ன 10.5 and changes கான வேல்யூ என்ன 0.25. சரியா? So இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So here r is equal to 10.5 and dr is equal to 0.25. இதெல்லாம் வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். கிளியரா இருக்கா? சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் ஏரியா. சோ அப்ப dA வந்து நம்ம இத சால்வ் பண்ணா என்ன வருதுன்றதை சொல்லணும். சோ சால்வ் பண்ணுங்க, என்ன வருது பாருங்க. சோ 10.5 இத வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 10.5 வந்து நம்ம டபுள் பண்றோம், which means 21 வரும். 21 வந்து 0.25. 0.25 னா என்ன அர்த்தம், 1/4. 1/4 தான் 0.25. சரிங்களா? அப்ப 21/4. அப்ப 21 4 ஆல் டிவைட் பண்றீங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு, 5.25 வரும். 5.25. அப்ப 5.25 பை அப்படின்னு கிடைக்கும். சோ பைக்கான வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதா இருந்தா பண்ணலாம். சோ ஆர்எல்ஸ் நீங்க அப்படியே வெட்டதா இருந்தாலும் வெட்டலாம். சோ பைக்கான வேல்யூ வந்து 22/7. 22/7 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சரிங்களா? சோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5.25 into 22/7. சரிங்களா? சோ ஆர்எல்ஸ் 3.14 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.14 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா பைக்கான வேல்யூ 3.14 கூட சொல்லலாம். 3.14. சரியா? சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு, 16.49 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சோ திஸ் இஸ் வாட் dA, சேஞ்சஸ் இன் ஏரியா. சேஞ்சஸ் இன் ஏரியா. சோ பசங்களா புரியுதா பாருங்க, சேஞ்சஸ் இன் ஏரியா. ஹாய் அமிர்தா, வெல்கம். சோ சேஞ்சஸ் இன் ஏரியா அப்படிங்கிறது இதான், dA அப்படிங்கறத சேஞ்சஸ் இன் ஏரியா. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, changes in area. Change in area. So எங்கெங்கெல்லாம் change in area வருதோ அந்த இடத்துல வந்து differentiation பண்ணிருங்க. சரிங்களா? So ஏரியாக்கான ஃபார்முலா, அப்ப அந்த ஏரியாவுல சேஞ்சஸ் அப்படின்னா உடனே அதை வந்து differentiate பண்ணிருங்க. So differentiate பண்ணீங்கன்னா வரும் dA இந்த பக்கம். So இந்த பை வந்து அப்படியே தான் இருக்கும். r ஸ்கொயரை differentiate பண்ணா 2r னு வரும். ஆனா நம்ம with respect to radius தான differentiate பண்றோம். அப்ப dr-ங்கிறது சேர்ந்து வரும். சரிங்களா? So அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். சேஞ்ச் இன் ஏரியாக்கான ஈக்குவேஷன் இது கிடைக்கும். இதுல வாட் இஸ் dr, அப்ப ரேடியஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன 0.25. அந்த 0.25 வந்து dr க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. Got it? Then you will get this value. சரிங்களா? சோ அடுத்தது percentage change in area கேக்குறாங்க. அதனால 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இத. சரிங்களா? சோ 100 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு, percentage change in area. சோ பசங்களா இதுவரை கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. கவனிங்க. பர்சன்டேஜ் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சோ நோ அதர் வே.
got it. So அடுத்தது போலாம். Next question பாருங்க. If the radius of a sphere with the radius 10 cm has to decrease by 0.1 cm, approximately how much will its volume decrease அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் நமக்கு ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர், இப்போ ஸ்பியர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது ரேடியஸ். சரிங்களா? ஸோ அப்போ இனிஷியலா ரேடியஸ் வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர். இனிஷியலா ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இதில் வந்து நம்ம 0.1 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்போ நியூ ரேடியஸ் வந்து என்ன வருது பாருங்க, 9.9 சென்டிமீட்டர்னு வரும். நியூ ரேடியஸ் வந்து 9.9 சென்டிமீட்டர். கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ அடுத்தது பாருங்க, approximately how much will its volume decrease. அப்ப ரேடியஸ் ஆனது நமக்கு 0.1 வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து வால்யூம்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா ஆர்னு சொல்லுவோம் அல்லது டிஆர்னு சொல்லுவோம் சேஞ்சஸ். சரிங்களா? ஸோ அப்போ ரேடியஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து நமக்கு ஸோ 9.9. சரிங்களா? ஸோ அதுல இருந்து இந்த 10 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம நெகட்டிவ்ல தான் சொல்லணும். எப்பவுமே ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனால நெகட்டிவ்ல சொல்றோம். 0.1 அப்படின்னு சொல்றோம். ஸோ 0.1 சென்டிமீட்டர் இதுதான் வந்து டிஆர். ஏன் சார் நெகட்டிவ் போட்டிங் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது கண்ணா, அதனால தான் இங்க மைனஸ் சைன் வருது. சரியா? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க, நம்ம வால்யூம்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா. சரியா? ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூப். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ வால்யூம் இங்க ரேடியஸை பொறுத்து நம்ம இது சேஞ்ச் ஆக போகுது. 4/3 பை ஆர் கியூப். சரியா? ஸோ இப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது நமக்கு, வி டேஷ் ஆஃப் ஆர். இதுல எது கான்ஸ்டன்ட்? 4/3 பை வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஆர் கியூப் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r² வரும். 3r² வரும். சரியா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வேற என்ன இருக்கு பாருங்க, இவ்வளவு தானே. ஸோ இப்போ இதுல 3 and 3 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? 3 and 3 கேன்சல் பண்ணிட்டா 4πr² வருது. சரிங்களா? 4πr². காட் இட். ஸோ இங்க drங்கிறது சேர்த்துக்கோங்க. இங்க drங்கிறது சேர்த்துக்கோங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. சரியா? ஸோ அப்போ 4πr² இன்ட்டு dr. இதான் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன் வால்யூம், அதாவது டிவி. டிவி அப்படிங்கிறது இதுதான். கிளியரா? ஸோ இந்த வால்யூம்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து இதுதான் 4πr² dr. சரியா? ஸோ இதுல r அப்படிங்கிறது என்ன? rங்கிறது வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயர். ஓகே. ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அண்ட் dr அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு -0.1 சென்டிமீட்டர். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ண இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம குயிக்கா கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, dv சேஞ்சஸ் இன் வால்யூம் dv. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4πr². 4π இன்ட்டு ஆர் வந்து 10 இன்ட்டு dr அப்படிங்கிறது -0.1. ஸோ சிம்பிளி பண்ணுங்க. 10² 100. அப்போ 100 இன்ட்டு 4 வந்து 400. 400 இன்ட்டு 0.1 அப்படின்னா 40 -40 பை -40 பை சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் will decrease by 40 pi centimeter cube. 40 pi centimeter cube. இதான் கண்ணா சேஞ்சஸ். ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? டிக்ரீஸ் பை 40 pi centimeter cube. ஸோ தெளிவா புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கவனிங்க. ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க இந்த ஸ்பியருக்கு. சரியா? ஸோ 10 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துட்டோம். அந்த ரேடியஸ் ஆனது 0.1 சென்டிமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. 0.1 சென்டிமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஆக்சுவல் ரேடியஸ் என்ன? 9.9 சென்டிமீட்டர். அப்போ டெல்டா ஆர் அப்படின்னா என்ன? சேஞ்சஸ் இன் ரேடியஸ். டெல்டா ஆர்னால டிஆர்னால ரெண்டு ஒன்று தான், சேஞ்சஸ் இன் ரேடியஸ். அப்போ ரேடியஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து 0.1 டிக்ரீஸ். இந்த வார்த்தையை சேர்த்து எடுத்துக்கோ. டிக்ரீஸ்க்கு பதிலா மைனஸ் போட்டுக்கோ, மைனஸ் சைன் போட்டுக்கோ. அப்ப -0.1ங்கிறது தான் இந்த டிஆர் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது வால்யூம்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்னு கேக்குறாங்க. வால்யூம் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ அப்போ வால்யூம்கான ஃபார்முலா எடுத்துக்கோ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிவி வந்து கண்டுபிடிக்கணும். டிவி மீன்ஸ் சேஞ்சஸ் இன் வால்யூம். சரிங்களா? டிவி அப்படின்னா சேஞ்சஸ் இன் வால்யூம். சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நாம வந்து டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்றோம். சரிங்களா? சோ இங்க டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது நமக்கு?
4/3 பை வந்து அப்படியே இருக்கும் r கியூப் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r² வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் சரிங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு r நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது, வித் ரெஸ்பெக்ட் டு r வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுனால dr கட்டாயம் வரும் சரிங்களா. ஸோ அப்போ dr வந்தாச்சு இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆஃப்டர் டிஃபரன்ஷியேஷன் இதுக்கு பேர் என்ன dv என்ன சேஞ்சஸ் இன் வால்யூம் சரிங்களா. 4πr² dr அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதுல ரேடியஸ்க்கான வேல்யூ வந்து நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், dr வேல்யூ வந்து -0.1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது -40 பை சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்குது. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா வால்யூம் ஆனது இவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு மீன் பண்ணுது. ஸோ -40 பை சென்டிமீட்டர் கியூப் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அப்டேட் பண்ணுங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க டிஃபரன்ஷியல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ w அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ w that is x, y, z that is equal to x square y plus y square z plus z square x சரியா. ஸோ இது வரை கிளியரா இருக்கா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும் சரிங்களா. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dw கண்டுபிடிக்கணும். dw என்ன ஃபார்முலா, ஸோ dw that is equal to dou w by dou x into dx plus dou w by dou y into dy. ஸோ இங்க மொத்தம் எத்தனை வேரியபிள் வந்திருக்கு, 3 வேரியபிள்ஸ் வந்திருக்கு, அதனால z வரைக்கும் கொண்டு போகணும். இது dou w by dou z into dz. பசங்களா புரிஞ்சுதா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டை கண்டுபிடிக்க போறோம், அடுத்தது இதை கண்டுபிடிக்க போறோம், அடுத்தது இதை கண்டுபிடிக்க போறோம். மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dou w by dou x கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ என்ன வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஈக்குவேஷன் 1, இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சரியா. ஸோ இங்க நல்லா கவனிங்க, பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது இந்த x² மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமே தவிர அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேர்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும் சரிங்களா. ஒருவேளை x² இல்ல அப்படின்னா அது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இங்க xங்கிறதே இல்ல, xங்கிற டேர்மே இல்ல அப்படின்னா அது 0 ஆயிடும். ஆனா இங்க x இருக்கே, அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும், டம்மியா வச்சுக்கணும் அது பக்கத்துல. ஸோ பாருங்க, ஸோ இப்போ இந்த x² மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், என்ன வரும் எனக்கு 2x. இந்த yங்கிறத நான் டம்மியா அப்படியே எடுத்து நான் இங்க பிளேஸ் பண்ற போறேன். இதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறதுக்கான அப்ரோச் சரியா. அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டாவது டேர்ம்ல xங்கிற ஒரு விஷயமே இல்ல, அதனால அது வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிடும் சரியா. தட் இஸ் கம்ப்ளீட்லி பிகம் 0. ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட், இதுல x இருக்கு, அப்ப x வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், இது 1 ஆயிடும். 1 into z², இந்த z² அப்படியே டம்மியா பக்கத்துல இருக்கும் அவ்வளவுதான் சரியா. ஸோ அப்ப என்ன வருது, z² இந்த இடத்துல 1 அப்படின்னு இருக்கும். கிளியரா பசங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா this is equal to 2xy plus z² சரியா. இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம் சரியா. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் 3 அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஸோ அடுத்தது y பொறுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும் சரியா. ஸோ இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க, சாட்ல மென்ஷன் பண்ணுங்க புரியுதா இல்லையான்ட்டு. ஸோ சாட்ல அப்டேட் பண்ணுங்க கண்ணா. ஸோ லெசன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்டேட் பண்ணுங்க. யாருக்காவது புரியாம இருக்கா? ஸோ இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இதை வந்து y பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், dou w by dou y. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது நமக்கு, இந்த இடத்துல இந்த y டேர்மை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமே தவிர அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர் டேர்ம்ஸை வந்து நம்ம டம்மியா அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு y, அப்போ இது 1 ஆயிடும். இந்த y² வந்து 2y மாறிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணா. இங்க y இல்ல, அதனால இது 0 ஆயிடும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல x²ன்றது டம்மி அப்படியே வரும், ஆனா yங்கிறது 1 ஆயிடும். ஸோ y² அப்படிங்கிறது 2y மாறிடும், zங்கிறது டம்மியா அப்படியே வரும். ஸோ இதுல yங்கிற டேர்ம் இல்லாத பட்சத்துல மட்டும் அது 0 ஆயிடும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து 0. கிளியரா பசங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, x² plus 2yz தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 சரியா. ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dou w by dou z சரிங்களா. ஸோ z பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ பாருங்க இதுல zங்கிறதே இல்லை, அதனால இது 0 சரியா.
இங்க z இருக்கு, அப்ப z மட்டும் 1 ஆயிடும். இந்த y ஸ்கொயர் டம்மியா பக்கத்துல இருக்கும். இங்க z ஸ்கொயர் இருக்கு, அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z ஆயிடும். அப்ப இது வந்து டம்மியா x வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ என்ன வருது 0 பிளஸ் y ஸ்கொயர் டம்மியா இருக்கும், zங்கிறது 1. z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z, x வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பிளஸ் 2xz. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா? ஸோ இப்போ 1 2 3 இதெல்லாம் வந்து நம்மளோட மாஸ்டர் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய மாஸ்டர் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இதை இன்சர்ட் பண்ணுறோம், இதை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். இந்த டோ டபிள்யூ பை டோ ஒய் வருது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இந்த பார்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது இதை கொண்டு போயிட்டு எங்கே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோ டபிள்யூ பை டோ ஜட்டுங்கிற இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்படி இன்சர்ட் பண்ண என்ன வருது பாருங்க, we will get dw. ஸோ therefore dw that is equal to என்ன வருது நமக்கு லாஸ்ட் ஸ்டெப் 2xy plus z square of dx plus என்ன வருது பாருங்க, நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இன்சர்ட் பண்ணுங்க, x square plus 2yz into dy plus y square plus 2zx dz. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சாட்ல மென்ஷன் பண்ணுங்க கண்ணா. எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? சே எஸ் ஆர் நோ. எங்க யாருமே சாட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? ஹாய் அமிர்தா. ஓகே, சோ அடுத்தது போமா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் 15th क्वेश्चन. என்ன கொடுத்திருக்காங்க இங்க? If v of x comma y that is equal to log of x square plus y square divided by x plus y, prove that பாருங்க x dou v by dou x plus y dou v by dou y that is equal to 1. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஸோ யூலர்ஸ் தியரம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதே தான். ஸோ கவனிங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பார்ட் வந்துடலாம். ஸோ இயர் vங்கிற ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு log. இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா e இருக்கிறதா அர்த்தம். log e. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நான் வந்து எக்ஸ்போனன்ட் எடுக்க போறேன். ரெண்டு பக்கமும் நான் வந்து என்ன பண்ண போறேன், எக்ஸ்போனன்ட் எடுக்க போறேன். இங்கேயும் எக்ஸ்போனன்ட், ஸோ இதுக்கும் எக்ஸ்போனன்ட் நான் எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆக போகுது உங்களுக்கு, ஆர்எல்ஸ் இந்த லாக் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தோம்னா அது வந்து எக்ஸ்போனண்டா மாறிடும். சரிங்களா? ஸோ கவனிங்க. ஸோ ரெண்டு சைடும் நீங்க எக்ஸ்போனன்ட் எடுத்தீங்க அப்படின்னா this becomes e power v. That is equal to இதுல எக்ஸ்போனன்ட்டும் இந்த லாகும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன இருக்கு பாருங்க, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். கிளியரா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? இதுதான் இ பவர் வி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன சப்ஸ்டியூஷன் வந்து நம்ம எடுக்க போறோம் பாருங்க. லெட் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கான ஒர்க்கிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? எஸ், என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஃபங்க்ஷன் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்ன, இ பவர் விங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இயர் த ஃபங்க்ஷன், இந்த விங்கிறத நம்ம என்ன எடுத்துட்டோம், f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ தேர்ஃபோர் f of x, y, f of x, y that is equal to x square plus y square divided by x plus y. கிளியரா இருக்கா? ஸோ அப்டேட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ எப்படி சார் செக் பண்றது, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜெனியஸா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது? ஓகே, கவனிங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்றேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வர இடத்துல எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னும் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் அப்படின்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய் அப்படின்னும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். கிளியரா? ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ண என்ன வருது பாருங்க, டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது டிஒய் ஹோல் ஸ்கொயர். சரியா? டிவைட் பை டிஎக்ஸ் பிளஸ் டிஒய். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கிளியராப்பா?
ஸோ அடுத்து பாருங்க நியூமரேட்டரில் என்ன வருது நமக்கு டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். சரியா? ஸோ இப்போ நம்ம டி வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். நியூமரேட்டரில் வந்து டி ஸ்கொயர் எடுக்க முடியும் காமனாக. ஸோ அப்படி டி ஸ்கொயர் காமனாக எடுத்தால் என்ன வருது நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரில் வந்து என்ன எடுக்கலாம், டி வந்து காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல டீயும் இதனோட பவரும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ வி ஆர் கெட்டிங் தட் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது. சரிங்களா? ஸோ டி டேஷ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். கிளியரா? ஸோ ஏன்னா இங்க 1 வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஸோ இது வரை கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ therefore the function is a homogeneous function in x and y of degree n is equal to 1. இந்த இடத்துல 1 இருக்கு இல்லையா, அதனால n is equal to 1. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த யூலர்ஸ் தியரம் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ பை யூலர்ஸ் தியரம், ஸோ யூலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது பாருங்க, x into dou f by dou x plus y into dou f by dou y that is equal to n times of f. எதுக்கு சார் நாம இந்த மாதிரி ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்? ஏன் அப்படின்னா நம்ம இந்த டிகிரி என்னன்னு தெரியணும், நமக்கு இந்த டிகிரிக்கான வேல்யூ தெரியணும். அப்பதான் இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த n வந்து 1 அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அந்த 1 அப்படின்னு நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே. அது போக இந்த f வந்து என்னன்னு தெரியும். இந்த fங்கிறது என்ன, e பவர் v. f is equal to what? f is equal to e பவர் v. அதுவும் நமக்கு தெரியும். அதுவும் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். e பவர் v அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம e பவர் v அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் f வருதோ அந்த இடத்துல e பவர் v அப்படின்ட்டோம். n-ங்கிற இடத்துல 1ங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ here f is equal to e பவர் v and n is equal to 1. ஸோ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல. கிளியரா? ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாரு உங்களுக்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ இன்ட்டு இ பவர் வி டிவைட் பை டோ எக்ஸ். ஸோ டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ இன்ட்டு இ பவர் வி டிவைட் பை டோ ஒய் which is equal to n வந்து 1, f வந்து e பவர் v. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், இதுல இருந்து நம்ம இந்த e பவர் v ஆல e பவர் v வந்து நம்ம வெளில எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ கவனிங்க. ஸோ என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல x இன்ட்டு ஸோ e பவர் v. ஸோ திஸ் இஸ் டோ v. சரியா? டோ v பை டோ எக்ஸ். ஸோ இது வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் e பவர் v. ஸோ பிளஸ் y இன்ட்டு உங்களுக்கு என்ன வருது பாருங்க, e பவர் v டோ v பை டோ y that is equal to e பவர் v. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ e பவர் v வந்து இதுல இருந்து காமனா வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், பிராக்கெட்டுக்குள்ள x இன்ட்டு டோ v பை டோ எக்ஸ் பிளஸ் y இன்ட்டு டோ v பை டோ y that is equal to e பவர் v. ஸோ இப்போ ரெண்டு சைடும் e பவர் v வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எலிமினேட் பண்ணால் நமக்கு தேவையான அந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன் என்ன ப்ரூவ் பண்ணுமோ அது நமக்கு கிடைச்சிடும். ஸோ டோ v பை டோ எக்ஸ் பிளஸ் y இன்ட்டு டோ v பை டோ y that is equal to 1. hence it is proved. ஸோ கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. ஸோ பசங்க எல்லாமே கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க, 7th சாப்டர் எக்ஸசைஸ் சம். ஓகே, நான் அப்டேட் பண்றேன் எந்த எக்ஸசைஸ் படிக்கணும் அப்படின்ட்டு. சார் கேன் வி யூஸ் லாம்டா இன்ஸ்டீட் ஆஃப் டி? ஒய் நாட். ஸோ டீக்கு பதிலாக நீங்க லாம்டா கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கே கூட யூஸ் பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். சரிங்களா? ஸோ லாம்டா யூஸ் பண்ணுங்க, கே யூஸ் பண்ணுங்க, இல்லை டி யூஸ் பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் தானே. சரியா?
ஸோ எவ்ரிதிங் கிளியர் ரைட் so far. ஸோ பசங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. சரியா? ஸோ சாப்டர் 8ல நம்ம கொஸ்டின் நம்பர் 16 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இதுல பாருங்க. இந்த கொஸ்டின்ல let w is equal to w அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு வேரியபிள் இருக்கு, x and y அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ xy plus e power y divided by y square plus 1 for all x comma y that belongs to real plane. Okay, calculate dou square w by dou y into dou x and dou square w divided by dou x dou y. சரிங்களா? ஸோ இதை வந்து ரெண்டு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம நார்மலாக எடுப்போம்ல. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஷியலுக்கு மறுபடியும் டிஃபரன்ஷியல் எடுப்போம்ல, அதே ப்ராசஸ் தான் இங்க. இங்க என்ன அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் தான் வித்தியாசம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் w is equal to xy plus e power y divided by y square plus 1. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டோ w பை டோ எக்ஸ். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது கவனிங்க, எக்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதனால எக்ஸ் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். இது ஒன்னு மாறிடும். ஒய் வந்து டம்மியா அது பக்கத்தில் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒய் வந்து டம்மியா நம்ம கூட பக்கத்தில் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல 1 into y அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ பிளஸ் இதுல பாருங்களேன், இதுல எக்ஸுங்கிற டேர்மே இல்லை. எக்ஸுங்கிற டேர்மே இல்லை அப்படின்னா இது வந்து 0 ஆயிடும். சரிங்களா? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவாகும், 0 ஆயிடும். அப்ப இது வந்து 0. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, லாஸ்டா y அப்படின்னு மட்டும் வருது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இப்ப இந்த பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சது, அதை வந்து இப்போ நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ y பொறுத்து நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோமா, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோமா முதல்ல. ஸோ அடுத்தது நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், இப்போ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். காட் இட்? ஸோ இப்போ டோ w பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு y அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ டோ ஸ்கொயர் w பை டோ y அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ கிளியரா இருக்கு உங்களுக்கு? ஸோ அப்போ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்னவாகும், 1 அப்படின்னு மாறிடும். சரியா? ஸோ y பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ பை டோ y ஆஃப் என்ன வருது நமக்கு, ஸோ டோ w பை டோ எக்ஸ் அப்படின்னு இருக்கும் இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து 1 அப்படின்னு மாறிடும். திஸ் பிகம்ஸ் 1. ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் 1. ஸோ பசங்களா புரியுதா? this is nothing but dou square w by dou y into dou x. this is equal to 1. கிளியரா இருக்கா? இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 1க்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம். இதே மாதிரி நாம இப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், அடுத்து வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரிங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். காட் இட்? ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். கவனிங்க, given function எடுத்து எழுதிக்கோங்க. w is equal to xy plus e to the power y divided by y square plus 1. y square plus 1. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டோ w by டோ y. ஸோ இப்போ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது நமக்கு, இந்த பார்ட் வந்து y வந்து 1 ஆயிடும், x வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவது பார்ட் வாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த நியூமரேட்டர் பார்ட் வந்து நம்ம யூன்னு வச்சுக்கலாம், டினாமினேட்டர் பார்ட் வின்னு வச்சுக்கலாம். அப்போ u by v ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். u by v ரூல் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே yல தான் இருக்கு. ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து v ஸ்கொயர், டினாமினேட்டர்ல v ஸ்கொயர் y ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல v y ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு e பவர் y டேஷ். e பவர் y வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண அதே தான் வரும், e பவர் y தான் வரும். ஸோ மைனஸ் e பவர் y வச்சுக்கிட்டு இப்போ எதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், y ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ என்ன வரும், y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y அண்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா தட் இஸ் 0. கிளியரா இருக்கா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ என்ன வருது பாருங்க, x பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு e பவர் y மைனஸ் e பவர் y இன்ட்டு 2y டிவைட் பை y square plus 1
y square plus 1 whole square. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்களா, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கிடைச்ச அவுட்புட்டை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ டபிள்யூ பை டோ ஒய் இதானே இப்போ கிடைச்ச அவுட்புட்டு. இதை வந்து நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? இப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கிளியரா? ஸோ அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக என்னவாயிரும்? இப்போ இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். ஏன்னா எக்ஸுங்கிறது இதில் இல்லவே இல்லை, ஜஸ்ட் பிகம் 0. அப்போ இது மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும், இது மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். என்ன வருது பாருங்க இந்த இடத்துல, this is equal to 1. சரியா? ஸோ அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது நமக்கு? டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து நம்மளோட செகண்ட் ரிசல்ட். கிளியரா இருக்கா? ஸோ நமக்கு 2 ரிசல்ட் கிடைச்சாச்சு. பாக்ஸ் பண்ணிக்கோங்க கிடைச்ச ஆன்சரை. ஸோ இவ்வளோதான். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் இந்த மாதிரி தான் பண்றீங்க தனித்தனியா. ஸோ தெளிவாக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஸ்பீடா போகணுமா? ஓகே 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 ஓகே, ஸ்லோவா போயிட்டு இருக்குண்ணா. சரி கண்ணா. ஸோ அடுத்தது பாருங்க 17th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 17. The radius of a circular plate is measured as 12.65 centimeter instead of the actual length 12.5 centimeter. அப்போ ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு, அதனோட ரேடியஸ் வந்து எப்படி ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12.65 சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அதனோட லென்த் வந்து 12.5 தானா? சரிங்களா? ஸோ அப்போ தப்பா வந்து ரீடிங் பண்ணியிருக்காங்க, தப்பா ரீடிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி ஃபாலோவிங் இன் கால்குலேட்டிங் த சேஞ்ச் இன் த ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட். ஸோ அப்போ எரர் இருக்கு, அந்த ரேடியஸ் உடைய மெஷர்மெண்ட்லேயே எரர் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கணும்? அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அடுத்தது பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 எரருமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஏரியாக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். சர்க்குலர் பிளேட் உடைய ஏரியா, சர்க்குலர் பிளேட் உடைய ஏரியா. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் சர்க்குலர் பிளேட். ஸோ தட் இஸ் ஏ which is equal to என்ன நம்ம சொல்லலாம்? பை ஆர் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல ஏரியாவில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியாவில் சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இதை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது நமக்கு? பை அப்படியே இருக்கும், ஆனால் ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2rன்னு வந்துடும். சரிங்களா? அண்ட் இந்த இடத்துல என்ன வரும்? dr அப்படிங்கிறது சேர்ந்து வரும். கிளியரா இருக்க பசங்களா? ஸோ சேஞ்சஸ் இன் ஏரியா. ஸோ இந்த dr அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டிஃபரன்ஸ் எதுக்கு? இந்த 12.65க்கும் 12.5க்குமான டிஃபரன்ஸ். அப்போ ரேடியஸ் பாருங்க, dr that is equal to 12.65 minus 12.5. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது நமக்கு? 0.15. இதான் வந்து dr. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ இந்த dr-க்கு பதிலாக 0.15ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிடு. அந்த ரேடியஸ் பாருங்க, ஆறுங்கிற இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்? இந்த இடத்துல 12.5 ஆக்சுவல் ரேடியஸ் என்னவோ அதை எடுத்துக்கோ. 2 times of 12.5. ஸோ இந்த பை அப்படிங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கலாம், பைங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருது பாருங்க, 12.5 வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணா 25. ஸோ 25 வந்து நம்ம 0.15ஆல மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்போ a dash of r வந்து என்ன வருது நமக்கு? இந்த இடத்துல பாருங்க, a dash of r that is equal to so 25 into 0.15. சரியா? ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 250, அடுத்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 125. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 375. சரிங்களா? ஸோ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிட்டா நமக்கு 3.75 பை 3.75 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை வந்து சேஞ்சஸ் இன் ஏரியா. ஸோ அந்த சர்க்குலர் பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இதுதான். ஸோ அப்போ எக்ஸாக்ட் சேஞ்ச் நமக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸாக்ட் சேஞ்ச் இன் ஏரியா, அதாவது ஆக்சுவல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 12.65. ஸோ பாருங்க, ஏரியா when 12.65 is radius minus area when the radius is 12.5. இதான் வந்து எக்ஸாக்ட் சேஞ்ச். ஸோ நமக்கு கிடைச்ச சேஞ்ச் வந்து 3.75 பை கிடைச்சதா? ஸோ எக்ஸாக்ட் சேஞ்ச் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம். ஸோ கால்குலேட் பண்ண என்ன வருது பாருங்க, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 12.65 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு 12.5 ஹோல் ஸ்கொயர். 12.5 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இது வந்து என்ன வருது நமக்கு? 12.65 உடைய ஸ்கொயர் வந்து 160.0225
பை. அதே வந்து 12.5 உடைய ஸ்கொயர் வந்து 156.25 பை. கிளியரா இருக்கா? ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வருது? 3.7725 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா பசங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 12.5ன்றது 125 ஸ்கொயர். 125 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 156.25 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். பட் இது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். கிளியரா இருக்கா? ஸோ அப்போ அப்சல்யூட் எரர் என்ன? சரிங்களா? இது வந்து ஆக்சுவல் ஏரியா. ஸோ இது வந்து ஆக்சுவல் ஏரியா. சரிங்களா? ஸோ அப்போ அப்சல்யூட் எரர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 இப்போ. கொஸ்டின் நம்பர் 1. We have to find absolute error. ஸோ அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன வேல்யூ வந்தது, அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ என்ன கிடைச்சது இப்போ அதை எடுத்துக்கணும். அதுல இருந்து அப்ராக்சிமேட்டா முன்ன நம்ம டிஃபரன்ஷியேஷன் மூலமா கண்டுபிடிச்சோம்ல அதை எடுத்துக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் எரர். கிளியரா பசங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, 3.7725 பை அப்படின்னு கிடைச்சதா? அதுல இருந்து 3.7 என்ன வந்தது? 75 பை. 75 பை. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது பாருங்க, நமக்கு 0. நெகட்டிவ்ல வந்து சொல்லக்கூடாது. ஸோ இந்த எரர்ஸ் அண்ட் ஏரியா இதெல்லாம், அதனால வந்து நம்ம மாட் வந்து இங்க எடுத்திருக்கோம். ஸோ 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் எரர். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் எரர் கேட்கறாங்க. வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்னு கேட்கறாங்க செகண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ரிலேட்டிவ் எரர் வந்து எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ ரிலேட்டிவ் எரர் தட் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ. இதை வந்து ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா. சரியா பசங்களா? ஸோ இது கிளியரா இருக்கா? ஸோ அப்சல்யூட் எரருக்கான வேல்யூ என்ன வந்துச்சு? இந்த வேல்யூ வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்க நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். அண்ட் ஆக்சுவல் வேல்யூ இங்க பாருங்க, இது இருக்கு இல்லையா? அதை எடுத்துட்டு வந்து டினாமினேட்டர்ல இங்க பிளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் கிடைச்சிரும். ஸோ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு என்ன பண்றோம்ட்டு? ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ ரிலேட்டிவ் எரர் லைவ் இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ரிலேட்டிவ் எரர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? 0.0225 பை டிவைட் பை 3.7725 பை. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பை கேன்சலிங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க மேலே இங்கேயும் வந்து 10,000 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/6 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதாவது 0.006 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர். சரியா பாசுங்களா? ஸோ அடுத்தது பெர்சன்டேஜ் எரர் கேட்கறாங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பெர்சன்டேஜ் எரர். ஸோ பெர்சன்டேஜ் எரர்னா ஒன்றும் இல்லை, இந்த ரிலேட்டிவ் எரர் இருக்கு இல்லையா? அது 100 மல்டிப்ளை பண்ணிடு. அதுதான் பெர்சன்டேஜ் எரர். சரியா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் எரருக்கான வேல்யூ என்ன வந்துச்சு? 0.006. அது 100 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் உனக்கு? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு வரும். பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ பெர்சன்டேஜ் எரர் வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணணும். கிளியரா பசங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஸ்டின். ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஸோ 17th கொஸ்டின் எல்லாம் கிளியரா இருக்கா? ஸோ சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. Who is the other one? ஓகே. ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இதுவும் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ், அதே மாடல் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 16th கொஸ்டினை ரெஃபர் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. நம்ம எடுத்தோமா பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ 2 தடவை நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ சிமிலர் டு கொஸ்டின் நம்பர் 16 நீயே சால்வ் பண்ணிக்கோ. சிமிலர் டு கொஸ்டின் நம்பர் 16. இப்போ நம்ம 16th கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மெத்தட் தான். ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ Z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, அப்புறம் Y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் Y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, அப்புறம் வந்து Z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. சரிங்களா? ஸோ அப்போ 2 தடவை வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ வருதா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் சேம் அவுட்புட் வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஆனா 16th வந்து
வேல்யூ மட்டும் கண்டுபிடினா சொன்னாங்களே தவிர ரெண்டும் ஈக்குவலானால செக் பண்ண சொல்லல. சோ அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவலான்னு பார்க்கணும். சரியா? சோ இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ இது வந்து ஈஸியான क्वेश्चन. சோ இது வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சோ கமெண்ட் தி ஆன்சர். கிளியரா? சோ செஷன் வந்து இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த क्वेश्चन வந்து சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ அடுத்தது பார்க்கலாம். ஏதாவது புதுசா இருந்தா அந்த क्वेश्चन மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் எஸ், இது முடிச்சாச்சு நம்ம. ஓகே, so next, if u is equal to sin inverse of x plus y divided by root x plus root y, show that x into dou u by dou x plus y into dou u by dou y that is equal to half into tan u. இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? எப்படி ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த கொடுத்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோ. u is equal to sin inverse of x plus y divided by root x plus root y. சரியா? சோ என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் இந்த sin inverse லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து அது வந்து sin u னு மாறிடும். So sin u that is equal to x plus y divided by root x plus root y. சரியா பசங்களா? சோ கிளியரா இருக்கா? இதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். ஃபங்க்ஷன் f அப்படி நேம் கொடுத்துருங்க. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து f அப்படி நேம் கொடுத்துருங்க. கிளியரா? சோ தெளிவா இருக்கா? ஓகே, சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த f ஐயும் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். f is equal to this அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? got it? சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இந்த இடத்துல? சோ பாருங்க, f is equal to x plus y divided by root x plus root y. கிளியரா இருக்கா பசங்களா? ஓகே, சோ இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு, x and y அப்படின்ட்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து x, y. ஓகே, x, y. சோ இந்த ஃபங்க்ஷன் ஆனது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்றதை செக் பண்ணணும். சரிங்களா? சோ அப்பதான் இது வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, சோ அப்போ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கான டெஸ்ட், சோ xங்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா tx ன்னு எடுக்க போறோம். y ன்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ty ன்னு எடுக்க போறோம். சரியா? சோ பாருங்க, இதுல x இருக்கக்கூடிய இடத்துல tx எடுத்துக்கோ, y இருக்கிற இடத்துல ty ன்னு எடுத்துக்கோ, டிவைட் பை சோ ரூட் ஆஃப் tx பிளஸ் ரூட் ஆஃப் ty. கிளியரா? சோ இப்போ இதனுடைய டிகிரி என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? சோ இப்போ அடுத்த பேஜுக்கு இதை கொண்டு போயிடலாம். கவனிங்க. சோ நெக்ஸ்ட் பேஜுக்கு இதை கொண்டு போயிடலாம். சோ பசங்களா இதுவரை கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? got it? சோ இப்போ நியூமரேட்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, t வந்து காமனா வெளிய எடுத்துருங்க, x plus y. டினாமினேட்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த root t into root x, root t into root y ன்னு வரும். சோ அப்ப root tங்கிறத மட்டும் வெளிய எடுக்கிறோம். அப்ப என்ன வருது நமக்கு? root x plus root y அப்படின்னு வரும். இது கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ இங்க என்ன வருது பாருங்க, f of tx, ty. சோ பசங்களா என்னப்பா ஸ்பாம் பண்ணிருக்கீங்க? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். சரியா? சோ இது வந்து கண்டிப்பா என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போறேன். சரிங்களா? சோ நோ வரிஸ். சரியா? சோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் क्वेश्चंस வந்து தமிழ்லயும் நாங்க சேர்த்து கொண்டு வர முயற்சி பண்றோம். சரிங்களா? ஓகே கண்ணா, ஓகே. கொஞ்சம் கவனிங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏதாவது क्वेश्चन புரியல அப்படின்னா கேளுங்க, நான் தமிழ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே ஃபைன். சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. இந்த t அப்படிங்கறது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம ரூட் t into root t ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? x plus y. சோ டிவைட் பை ரூட் t. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ரூட் x plus root y. சோ இப்போ என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ரூட் t கேன்சல் ஆயிடுச்சு. சோ இங்க என்ன இருக்கு நமக்கு? ஃபங்க்ஷன் tx, ty that is equal to root t மட்டும் இருக்கு. root t னா அதனுடைய பவர் என்ன? 1/2. so root t that is equal to அதனுடைய பவர் வந்து 1/2 ன்னு அர்த்தம். சரிங்களா? so therefore நம்ம என்ன சொல்லலாம்? so therefore எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்க இத. the function therefore the function, so இது எப்படி எழுதிக்கலாம்? this is equal to t power 1/2 ன்னு எழுதிக்கலாம். t power 1/2 of f of x, y. so that is f of
tx, ty. Clear இருக்கா? So இந்த மாதிரி நாம எழுதலாம். So therefore the function is a homogeneous function. Homogeneous function. Homogeneous function of degree பாருங்க என்ன இருக்கு, degree n is equal to 1 by 2. Degree n is equal to 1 by 2. கிளியரா இருக்கா? ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம யூலஸ் தியரம் எடுத்துக்கணும். யூலஸ் தியரம் எடுத்துக்கணும். பை யூலஸ் தியரம். சரியா? ஸோ யூலஸ் தியரம் எடுத்துக்கலாம். ஸோ யூலஸ் தியரம் என்ன சொல்லுது பாருங்க இந்த இடத்துல, x into dou f by dou x plus y into dou f by dou y that is equal to n into f. சரியா? ஸோ இதான் வந்து யூலஸ் தியரம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதில் எஃப்ங்கிறது வந்து நம்ம என்னென்ன எடுத்தோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க என்னென்ன எடுத்திருக்கோம், சைன் யூன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ எஃப்க்கு பதிலாக இங்கே சைன் யூ, இங்கே சைன் யூ, இந்த இடத்துல சைன் யூ. இந்த இடத்துல என்னங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 1/2ங்கிறத எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் நமக்கு, இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிடலாம். கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ அடுத்தது x into dou of sin u by dou x. சரியா? ஸோ பிளஸ் y into dou of sin u by dou y which is equal to 1/2 fங்கிற இடத்துல என்ன பண்ணும், sin uன்றதை சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ இது வந்து நம்மளால பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்க முடியுமா? ஸோ எடுக்கலாம். ஏன் அப்படின்னா u அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸ் ஒய்ங்கிறதெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. இந்த யூன்ற ஃபங்க்ஷன் இதுதானே, அதுக்குள்ள எக்ஸ் வந்து உள்ள அடங்கி இருக்கா, ஒய் வந்து உள்ள அடங்கி இருக்கா, அப்ப நாம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கலாம். அப்படி இல்லாதப்பதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ பாருங்க இந்த சைன் யூக்கு உள்ள எக்ஸ்ங்கிறதும் அடங்கி இருக்கு, ஒய்ங்கிறதும் அடங்கி இருக்கு. அப்ப நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சார், இங்க கீழே எக்ஸ் இருக்கு, கீழே வந்து எக்ஸ் இருக்கு, ஆனா யூ தானே இருக்கு இங்க. அப்ப எப்படி சார் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா யூக்குள்ள எக்ஸ் அடங்கி இருக்குல்ல, ஸோ அப்ப நீங்க பண்ணலாம். சரியா? ஸோ அப்ப என்ன வருது பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல, எக்ஸ் இன்ட்டு சைன் யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும், காஸ் யூ. சரியா? ஸோ அது போக டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க ஒய் சைன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், காஸ் யூ. சரியா? காஸ் யூ. ஸோ அது போக நம்ம என்ன பண்ணோம், டோ யூ பை டோ ஒய் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, 1/2 sin u. கிளியரா இருக்கப்பா? 1/2 sin u. இது ரெண்டுத்துல இருந்து இப்ப cos u அப்படிங்கறத வெளில எடுத்துரு. cos u அப்படிங்கறத காமனா வெளில எடுத்துரு. சோ வெளில எடுத்துட்டு என்ன வருது பாருங்க உங்களுக்கு, x into dou u by dou x plus y into dou u by dou y that is equal to half into sin u. சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த cos u அப்படிங்கறத ரைட் சைடு கொண்டு போயிடு. ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்னா என்ன வரும், டிவிஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ டிவிஷனுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து tan u மாறும். ஓகே. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, லாஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் யூ பை காஸ் யூ. சைன் யூ பை காஸ் யூ. ஸோ வாட் இஸ் சைன் யூ பை காஸ் யூ? தட் இஸ் tan u. tan u. ஸோ கிளியரா இருக்கா? ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க கொஸ்டின்ல. சரியா? ஸோ பாருங்க கொஸ்டின்ல அதைத்தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore we proved it. சரியா? ஸோ நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ therefore it is proved. ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. நோ டவுட்ஸ், ரைட்? ஸோ அடுத்தது போலாமா? லாஸ்ட் கொஸ்டின். இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க இங்க? A right circular cylinder has a radius 10 cm and the height h is equal to 20 cm. Suppose that the radius of the cylinder is increased from 10 cm to 10.1 cm and the height does not change. Estimate the change in the volume of the cylinder. Also,
calculate the relative error and percentage error. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ சிலிண்டர் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்லேருந்து 10.1 சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலிண்டருடைய ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வால்யூமில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிலேட்டிவ் எரர் என்னவா இருக்கும், பர்சன்டேஜ் எரர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக 10 சென்டிமீட்டர். இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாமா, டெல்டா ஆர் அல்லது டிஆர்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 10.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அதனோட ரேடியஸ் வந்து 10. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வந்து 0.1 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இதான் வந்து டிஆர் அல்லது டெல்டா ஆர். ஸோ இந்த டேட்டா நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ பாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? எஸ். இப்போ நம்ம வால்யூமுக்கு போகணும். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும். சரிங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் என்னப்பா ஃபார்முலா, ஓகே, V is equal to pi r square h. சரியா? pi r square h. கிளியரா இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இதை. சரிங்களா? ஸோ இப்போ V of r that is equal to pi r square h அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ரெண்டு சைடு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ V dash of r that is equal to pi into r square மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். சரிங்களா? ஸோ r square வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2rனு மாறிடும். இந்த இடத்துல h அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, 2 pi r h. இந்த இடத்துல நம்ம dv கண்டுபிடிக்கணும். நமக்கு dv வேணும் அப்படின்னால், ஸோ நமக்கு dv வேணும்னா dr அப்படிங்கிறத ரைட் சைடில் சேர்த்துக்கணும். இப்போ dv வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன வரும், dr அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இந்த வால்யூமில் வந்து சேஞ்சஸ் பாருங்க, இங்கே dr அப்படிங்கிறது வரும். காட் இட்? ஸோ திஸ் இஸ் வாட் dv. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம r வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா dr அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல். சரிங்களா? ஸோ அதனால dr அப்படிங்கிறது ரைட் சைடில் வரும். ஸோ இப்போ கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 10, அப்புறம் dr தட் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் நமக்கு 0.1 அப்படிங்கிறது தெரியும், அப்புறம் h இஸ் ஈக்குவல் டு 20ங்கிறது தெரியும். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கிளியரா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க, நமக்கு கால்குலேட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் changes in volume dv that is equal to என்ன வருது பாருங்க, 2 into pi r வந்து என்ன, ரேடியஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, that is 10. அப்புறம் height வந்து என்ன 20, அப்புறம் r ஸ்கொயர் தானே. ஸோ r ஸ்கொயர் வரல, r மட்டும் தான் இருக்கு. ஸோ அடுத்தது dr அப்படிங்கிறது 0.1. சரியா? ஸோ இது வரை கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வருது நமக்கு பாருங்க. ஸோ 2 into 10 20 into 20 வந்து என்ன 400 வந்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணா 40. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது 40 pi சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன் வால்யூம். ஸோ சேஞ்சஸ் இன் வால்யூம் அப்படிங்கிறது இதுதான். காட் இட்? அப்ராக்சிமேட் சேஞ்ச் இது வந்து என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ தட் இஸ் வாட் dv. கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து நம்ம எரர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆக்சுவல் சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் சேஞ்ச் தட் சேஞ்ச் இன் வால்யூம் that is equal to volume when the radius was 10.1 minus volume when the radius is 10 centimeter. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, pi into r square என்ன வரும் 10.1 whole square into 20, height வந்து 20 மைனஸ் இந்த இடத்துல pi, இங்கே வந்து பாருங்க r வந்து 10, அப்போ 10 ஸ்கொயர் into height வந்து 20. கிளியரா? ஸோ இதில் வந்து நம்ம எது காமனாக வெளில எடுக்கலாம், ஸோ pi 20 வந்து காமனாக வெளில எடுத்துக்கலாம். அப்போ 20 pi வந்து காமனாக வெளில வச்சுக்கலாம். ஸோ அப்போ உள்ள என்ன வருது 10.1 whole square minus 10 square. சரியா? ஸோ இதுக்கான வேல்யூ என்ன வரும் பாருங்க நமக்கு. இதை சிம்பிளை பண்ண 20 pi 10.1 அப்படிங்கிறது நமக்கு எஸ்
ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது உங்களுக்கு 101 into 101. ஸோ தட் இஸ் 102. ஓகே, ஸோ 1020. ஸோ இந்த மாதிரி வருமா பாருங்கள் 10. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க பெட்ரு. 101 into 101 சரிங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 101. ஸோ அடுத்தது இங்கே 101 அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு 10210 சரிங்களா. 10201 10201. ஸோ இங்கே எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டெசிமல். அப்போ 102.01. ஸோ இது வந்து 100, இது வந்து 100 சரியா. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கா? ஸோ இப்போ பாருங்கள் 102.01லேருந்து 100 ரெடியூஸ் பண்ணால் நமக்கு 2.01 வரும். 2.01 வரும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 20 pi into 2.01 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு 40.2 pi சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வருது. இது வந்து ஆக்சுவல் சேஞ்ச். இது வந்து என்ன? ஆக்சுவல் சேஞ்ச். ஆக்சுவல் சேஞ்ச் இன் வால்யூம். ஆக்சுவல் சேஞ்ச் இன் வால்யூம் சரியா. ஸோ கிளியராக இருக்கா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எரர் வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. நம்மக்கிட்ட ஆக்சுவல் சேஞ்சும் இருக்கு, அப்ராக்சிமேட் சேஞ்சும் இருக்கு சரிங்களா. So we can go with the relative error. First question, relative error. Relative error. So relative error, that is equal to what? Actual change. Actual change minus approximate change. Approximate change divided by actual change. இதான் வந்து relative error சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஆக்சுவல் சேஞ்சையும் நம்ம அப்ராக்சிமேட் சேஞ்சையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்ராக்சிமேட் சேஞ்ச் வந்து 40 pi அண்ட் ஆக்சுவல் சேஞ்ச் வந்து 40.2 pi. ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன வருது அப்படின்னா நமக்கு 0.2 pi அப்படின்னு வரும் நியூமரேட்டரில். கிளியரா? அண்ட் டினாமினேட்டரில் என்ன வருது பாருங்க நமக்கு ஆக்சுவல் சேஞ்ச் வந்து 40.2 pi சரியா. ஸோ இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிடுங்க. பை அண்ட் பை கேன்சல். ஸோ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2/402. 2/402 சரியா. ஸோ கிளியராக இருக்கா? ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/201 1/201 1/201. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெசிமல். ஸோ கிடைக்கக்கூடிய டெசிமல் பாருங்கள் என்ன வருது. ஸோ ரிலேட்டிவ் எரர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.00497 அப்படின்னு கிடைக்கும். 0.00497 கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர் சரியா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பெர்சன்டேஜ் எரர். ஸோ பர்சன்டேஜ் எரர்னா என்ன பண்ணும்? ரிலேட்டிவ் எரரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ரிலேட்டிவ் எரரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன வருது 0.00497. ஸோ இது வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? ஸோ 0.497% சரிங்களா. ஸோ இதை வந்து பர்சன்டேஜ் எரர். ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஸோ இவ்வளோதான் பசங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சாப்டர் 8 கவர் பண்ணியாச்சு, சாப்டர் 11 வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ எனி டவுட் சோ ஃபார்? இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. எவ்ரிதிங் கிளியர் ஆயி. ஸோ மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து லைவ் இருக்கு. மறக்காம வந்து எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, போயிட்டு எல்லாம் லஞ்ச் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஆல். ஓகே, ஸோ கண்ணா ஃபன் டைம் எல்லாம் புரிஞ்சுதா உனக்கு? அப்டேட் பண்ணிக்கோ. இல்லை சாருங்கிறீங்க, என்ன புரியல உனக்கு? ஸோ டைம் ஆச்சு, போயிட்டு எல்லாம் லஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.